அந்த காலையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம். முதல் 6 வசனங்களை நாம் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த உயிர்த்தெழுதலை கொண்டாடுகிற நாளில் ஆண்டவர் தம்முடைய உயிர்த்தெழுதலை பற்றி நம்மோடு சொல்ல விரும்புகிற அற்புதமான சத்திய வசனங்கள் இதில் இருக்கிறது. நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய வார்த்தையை வாசிப்போம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதல் நாள் மகதலேன் மரியாள் மற்றும் மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்து அடும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசல் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினாலே திடீர்க்கென்று செத்தவனை போல் ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் இந்த வசனத்திலிருந்து நமக்கு சொல்ல விரும்புகிற வார்த்தைகள், இந்த 6ஆம் வசனத்தை வைத்து நான் உங்களோடு இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை கொஞ்சம் விவரித்து உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அங்கே தூதன் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்கள், வந்து பாருங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். அதை தான் இன்றைக்கு உங்களோடு ஆண்டவர் பேச விரும்புகிற தேவ வார்த்தை. வந்து பாருங்கள், இயேசு உயிர்த்தெழுந்தார். பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, வந்து பாருங்க. வந்துட்டீங்க, கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா இன்னைக்கு கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார், அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்கிற அற்புதமான வார்த்தையை வைத்து இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்ல விரும்புகிற சத்தியங்களை நான் விளக்க விரும்புகிறேன். உயிர்த்தெழுதல் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தையும் மிக விசேஷமான தன்மையுடையதாக இருக்கிறது. பாருங்கள், எல்லா மனுஷனும் பிறக்கிறான், பிறக்கிற எல்லா மனுஷனும் மரிக்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து வந்து பாருங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லுவதில் இருக்கக்கூடிய விசேஷம் என்ன? அதில் இருக்கக்கூடிய யுனிக்னஸ், அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் ரெசரக்ஷன். இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார், அவரும் வந்தார், வாழ்ந்தார், மரித்தார். அதில் என்ன மிக மேன்மை என்று சொன்னால், அவர் எந்த மனுஷனும் செய்ய முடியாத ஒன்றை செய்து காண்பித்து தேவனால் மாத்திரமே 3ஆம் நாள் உயிர்த்தெழ முடியும் என்கிறதை அவர் செய்து காண்பித்தவராய் நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இந்த சத்தியம் என்ன செய்யும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையை திருப்பி அமைக்க, மாற்றி அமைக்க இந்த உயிர்த்தெழுதலின் இந்த ஒரு நற்செய்தி ஒவ்வொரு மனுஷன், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு செயலை இயேசுநாதர் மனுக்குலத்துக்காக செய்திருக்கிறார். எல்லா மனுஷனும் வாழ்கிறான், எல்லா மனுஷனும் சாகிறான். ஆனால் இந்த இயேசு வாழ்ந்தார், வந்தார், வாழ்ந்தார், நன்மை செய்தார், ஜனங்களுக்காக மரித்தார், ஜனங்களுடைய பாவங்களுக்காக, சாபங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். 3ஆம் நாளில் பாதாளத்தின் வல்லமைகள் எல்லாவற்றையும் வென்று அவர் உயிர்த்தெழுந்தார் என்கிற செய்தி ஒரு மனுஷனுடைய காதில் விழுமானால், அந்த சத்தியம் ஒன்றே அவனுடைய வாழ்க்கையை மாற்றவும், திருப்பி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு டர்னிங் பாயிண்ட்டை, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான செயல் இது. பாருங்கள், இயேசுநாதர் சுகமளித்தார், அது எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கும் நிறைய பேர் என்ன ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சுகத்தை அருளக்கூடிய மக்களை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இயேசுநாதரை குறித்து சொல்லும்போது அவர் நல்ல போதகர் என்று சொல்லி இருந்தது. இன்னைக்கும் அநேகர் தேவனுடைய வார்த்தை எடுத்து நல்ல போதிக்கக்கூடிய நல்ல போதகர் இருக்கிறார்கள். ஆனால் இயேசுநாதருக்கு இருக்கக்கூடிய ஒரு விசேஷித்த தன்மை என்ன என்பதை பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான், அந்த ஒரே தேவன் மாத்திரம்தான் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் தம்முடைய ஜீவனை கொடுத்து, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மறுபடியும் அவர் உயிர்த்தெழுந்து
நம்முடைய பாவங்களுக்காக பாதாளத்தின் சகல வல்லமைகளையும் வென்று உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் அவர் இருக்கிறார். அதுதான் மிக சிறப்பான ஒரு அனுபவம். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை கேட்க வருகிற நாம் நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்து பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் வென்று அவர் உயிர்த்தெழுந்திருக்கிறார். அதுதான் சொல்லி இவ்வளவு நேரம் நம்ம பாடினோம். இந்த உயிர்த்தெழுதல் எதை ஆண்டவர் செய்திருக்கிறார், எதை ஆண்டவர் விசேஷப்படுத்த விரும்புகிறார்? ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு மனுஷனுடைய பாவத்துக்காக சிலுவையில் அறையப்பட்டார். ஒவ்வொரு மனுஷனுடைய மரணத்தை நீக்குவதற்காக தம்முடைய மரணத்தின் மூலமாய் மரணத்தின் அதிகாரியாகிய பிசாசை அவர் ஜெயித்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பாதாளத்தை ஜெயிக்க முடியாத ஒரு சக்தி உடைய சத்ருவாய் இருந்த அவனை ஆண்டவர் அந்த பாதாளத்தை வென்று அதெல்லாம் ஜெயித்தார் என்பதை எப்படி நிரூபிக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்ததுதான் இவைகள் எல்லாவற்றுக்கும் பதிலாய் அது அமைந்திருக்கிறது. நல்ல கவனிங்கள், மறுபடியும் சொல்லுகிறேன். இயேசு பாவத்தை வெற்றி சிறந்தார், மரணத்தின் மேல் வெற்றி சிறந்தார், பாதாளத்தை வெற்றி சிறந்தார் என்பதுக்கு ஒரு ஆதாரம் என்ன? இயேசு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்ததே இவைகள் எல்லாவற்றுக்கும் சான்றிதழாய் ஆண்டவர் செய்து காண்பிக்கக்கூடிய ஒன்றாயிருக்கு. அப்படியானால் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்முடைய வாழ்க்கைக்குள் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அதே கிரியைகளை, அதே வல்லமையை, அதே செயல்களை நமக்குள் இருந்து செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பாருங்கள், 1 கொரிந்தியருக்கு நேராய் திருப்புங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லக்கூடிய சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அங்கே சொல்லியிருக்கிற வார்த்தையை பாருங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் வெறுதா, உங்கள் விசுவாசமும் வெறுதா. பவுல் அங்கே சொல்லுகிறார். நான் சொன்ன பாருங்க, இப்போ எல்லா மனுஷனும் பிறக்கிறான், எல்லா மனுஷனும் சாகிறான். ஆனா இயேசுனுடைய பிறப்பும், இயேசுடைய வாழ்க்கையும், இயேசுனுடைய மரணமும், இயேசுடைய உயிர்த்தெழுதலும் இருக்கக்கூடிய விஷயம் என்ன? எல்லா மனுஷனும் பாவத்தினால மரிக்கிறான். ஆனா இந்த இயேசு கிறிஸ்து மனுஷனை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்காக மரித்து அந்த பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுதலையாக்கப்பட முடியும் என்பதை சான்றிதழாய் ஆதாரமாய் நிரூபித்து காண்பித்தது இந்த உயிர்த்தெழுதல். நல்லா கவனிங்கள். இதை நான் விளங்கி கொள்ளனா என் வாழ்க்கையில இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையை நான் அனுபவிக்க முடியாமல் போய்விடும். எந்த ஒரு மனுஷன் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை அவன் அனுபவிக்கலையோ அவன் இயேசு கிறிஸ்து இந்த பாவம் மரணம் பாதாளத்தை ஜெயித்தாரே அதை ஜெயிக்க முடியாதவனாய் நாம் மாறிவிடுவோம். எனக்குள் அவர் இருக்கிறார், அவருடைய பிள்ளை, அவருடைய மகன், அவருடைய மகளாய் நான் இருக்கிறேன் என்று சொன்னால் அவர் எப்படி தம்முடைய மரணத்தின் மூலமாய், எப்படி தம்முடைய சிலுவையின் பாடின் மூலமாய் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய மரணத்தை ஏற்றுக்கொண்டு பாதாளத்துக்கு போக இருந்த நம்மை பாதாளத்துக்குள் சென்று பாதாளத்தின் வல்லமைகளை முறித்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த சத்தியத்தை ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையில் அறிந்து கொள்ளும் போது அதுவே அவனுடைய வாழ்க்கையை திருப்பக்கூடிய ஒன்றாய், மாற்றக்கூடிய ஒன்றாய் இருக்கும். அதுதான் இங்க பவுல் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, நாங்க பிரசங்கிக்கிறது இயேசு கிறிஸ்து மாத்திரம் உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் எங்கள் பிரசங்கம் வீண், எங்களுடைய விசுவாசமும் நம்முடைய விசுவாசமும் வீண் என்று சொல்லுகிறார். பாருங்க 17ஆம் வசனத்தை பாருங்க. ஆண்டவர் உயிர்த்தெழவில்லை என்றால் கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் உங்கள் விசுவாசமும் வீணாய் இருக்கும், நீங்கள் இன்னமும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். பாருங்க, அங்க முதல்ல என்ன சொல்றாரு? அவர் எங்களுடைய பிரசங்கம் வீண், நம்முடைய விசுவாசம் வீண், அவர் உயிர்த்தெழவில்லை என்று சொன்னால் தொடர்ந்து 17ஆம் வசனத்தில் வரும்போது என்ன சொல்றாருன்னா, அவர் உயிர்த்தெழவில்லைனா நான் என்ன எங்க தான் இருப்பேன்? பாவத்துல தான் இருப்பேன். அப்ப அதான் நான் சொன்ன பாருங்க, அந்த பாவம் மரணம் பாதாளம் இந்த மூன்றையும் அவர் வென்று அதிலிருந்து தன்னை விடுவித்துக் கொண்டு தன்னை ஜெயித்து கொண்டு அதிலிருந்து எல்லாவற்றிலும் ஜெயமானவராய் அவர் உயிர்த்தெழுந்ததினாலே பவுல் சொல்றாரு, நம்ம விசுவாசம் வீணா போகாது, நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எந்த பாவமும் உங்களையும் என்னையும் கட்டி வைக்க முடியாது, எந்த சாபமும் உங்களையும் என்னையும் கட்டி வைக்க முடியாது, எந்த விதமான துன்பமும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எதுவும்
உங்களையும் என்னையும் கட்டி வைக்க முடியாது. சிலர் சொல்லலாம் தலைமுறை தலைமுறையா வர பாவம், தலைமுறை தலைமுறையா சாபம் தொடருது. நான் சொல்றேன், தலைமுறை தலைமுறையா இருந்தாலும் நம்முடைய தலையாகிய கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் என்றைக்கு தம்முடைய ஜீவனை கொடுத்தாரோ, என்றைக்கு அவர் இந்த பாவத்துக்காக மரிக்கவும் இந்த மரணத்துக்காக தம்முடைய மரணத்தின் மூலமாய் ஜெயிக்க தம்மை ஒப்பு கொடுத்து இந்த பாதாளத்துக்குள் சாத்தானுடைய சகல அதிகாரங்களையும் வல்லமைகளையும் உரித்து கொண்டவராய் உயிர்த்தெழுந்ததை அடையாளப்படுத்தி காண்பிக்கக்கூடிய ஒரு சான்றிதழ் என்ன? வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் அந்த பாவத்திலும் மரணத்திலும் நான் இருக்க வேண்டியதில்லை. மரணத்தை குறித்து கடந்த நாட்கள் நான் போதித்திருக்கிறேன். மரணம் என்று சொன்னால் லிட்டரலா நம்முடைய பிசிக்கல் டெத்தை குறித்து மாத்திரம் சொல்லலை, அது சொல்லக்கூடிய ஒன்றா இருந்தாலும் மரணம் என்று சொல்லும் போது தேவனை விட்டு நம்மை பிரிக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே மரணம் தான். தேவனை விட்டு பிரிந்திருந்தோம், தேவனை விட்டு தூரமா இருந்த அனுபவங்கள் நமக்கு இருந்தது. ஆனால் இங்கே வேத வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் இயேசு என்றைக்கு எனக்காக உயிர்த்தெழுந்தாரோ அன்றைக்கே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷனா இருந்தாலும் இந்த உயிர்த்தெழுதின் செய்தியை கேட்கிற நான் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று நம்பினால் போதும், என் வாழ்க்கையில நான் நம்பிக்கை உடையவனாய் பாவத்தை ஜெயிக்க முடியும். இந்த மரண பயத்திலிருந்து நான் வெளியே வர முடியும், எல்லா சாபத்திலிருந்து நான் வெளியே வர முடியும். என்னை கீழ்ப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமையில் இருந்து நீங்களும் நானும் ஜெயிக்க முடியும் என்பதற்கு சான்றிதழ் என்ன? இயேசு சொன்னபடியே அவர் உயிர்த்தெழுந்தார். எத்தனை பேர் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறீர்கள்? அல்லேலூயா. அதுதான் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய தைரியமும் சந்தோஷமும். பாருங்க, இந்த உயிர்த்தெழுதல் வேலையில திருத்துவ தேவனும் வேலை செய்திருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான் மூவரும் இந்த உயிர்த்தெழுதலின் வேலையில் அவர்கள் இணைந்து செய்திருக்கிறதை சில வசனங்களை நான் காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் அப்படிங்கிற 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா பேதுரு சொல்றாரு, நீங்கள் சிலுவையில் அறைந்த அந்த இயேசுவை தேவன், அப்படியானால் பிதாவாகிய தேவன் அவர் இயேசுவை உயிர்ப்பித்தார் என்று சொல்லி இருக்கிறது. நீங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நான் சொல்ற வசனங்களாம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், வீட்டில் போய் அதை பாருங்க. ரோமர் 8:11 சொல்லி இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் என்ன சாட்சி கொடுக்கிறாரா? என்ன? பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஆவினாலே அவரை உயிர்ப்பித்து அந்த ஆவியானவர் நமக்குள் இருந்து என்ன சாட்சி கொடுக்கிறாரா? அவர் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்கிறதை சாட்சி கொடுக்கிறார். ஏன்னா சாவுக்கேன்னு வாழ்ந்த நம்ம சரீரத்தை தம்முடைய ஆவினாலே அவர் உயிர்ப்பிக்கிறார். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்ப்பித்த அவருடைய ஆவி. அப்ப பரிசுத்த ஆவியானவரும் அந்த உயிர்த்தெழுதலை செயல்படுகிறத பார்க்கிறோம். லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா அங்கே இயேசு கிறிஸ்துவும் இந்த உயிர்த்தெழுதலுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இன்றைக்கு நம்மை உயிர்த்தெழ செய்ய அல்லது இயேசு அந்த உயிர்த்தெழுதலின் செயலை இந்த உலகத்துக்கும் மனிதனுக்கும் அதை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக திருத்துவ தேவனும் அதில் வேலை செய்திருக்கிறதை பார்க்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தை பார்க்கும்போது, பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் ஒருவனும் இடத்தில் வர முடியாது என்று சொல்லுகிறார். யோவான் 16:8 நாம் வாசித்தோம் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்து நமக்கு உணர்த்துகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இங்கே பரிசுத்த ஆவியான பாவத்தை குறித்து உணர்த்துகிறார், பிதா நம்மை இழுத்துக் கொள்கிறார், இயேசு கிறிஸ்து தம்மண்டே வருகிறவரை ரட்சிக்க கூடியவராய் இருக்கிறார். பாருங்கள், இந்த மூவரும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் இணைந்து செய்த ஒரு மாபெரும் செயல் தான் இந்த உயிர்த்தெழுதலினுடைய செயல். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் என்ன நினைக்கணும், என்ன விசுவாசிக்கணும்னா, என்னுடைய வாழ்க்கையில எப்படி இந்த திருத்துவ தேவன் பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் சாத்தானுடைய சகல அதிகாரங்கள் வல்லமைகளையும் அவர்கள் உரித்து கொண்டு அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கி அவனை வெற்றி சிறந்து உயிர்த்தெழுந்த அதே இயேசு கிறிஸ்து எனக்குள்ள அந்த ரட்சிப்பை கொடுப்பதற்காக, யோசித்து பாருங்க, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்காக திருத்துவ தேவனே அதில் வேலை செய்திருக்கிறதை பார்க்கிறோம். அப்படியானால் உங்கள் ரட்சிப்பும் என்னுடைய ரட்சிப்பும் எவ்வளவு விலையேற பெற்ற ஒன்றாக இருக்கிறது, கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். ஏன் உயிர்த்தெழுதலின் செய்தியை குறித்து இவ்வளவு மேன்மையாய் சொல்லுகிறோம்? பவுல் சொல்லுகிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவையும் அதுல 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இயேசுவையே பிரசங்கிக்க கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறார் என்று ஏன் பவுல் இவ்வளவு பெருமையாய் சொல்ல வேண்டியது? காரணம், அவர்களுக்கு பிரமிப்பா இருக்கக்கூடிய ஒன்று, திருத்துவ தேவனோ இணைந்து இந்த உயிர்த்தெழுதலின் செயலில் வேலை செய்திருக்கிறார்களே, எதற்காக? ஒரு மனுஷன் பூலோகத்தில் ரட்சிக்கப்படுவதற்காக. அதனால்தான் இப்படி மத்தேயு சுவிசேஷத்தில் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குன்னா,
ஒரு பாவி மனம் திரும்புவதினாலே பரலோகத்தில் என்ன உண்டாகிறதா? மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. நல்லா கவனிங்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களுக்கு, பரலோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என்ன தெரியுதுன்னா, ரட்சிப்பு எவ்வளவு விலையேறப்பட்டதா இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியும். ஏன்னா திருத்துவ தேவனோ மனுக்குலத்தின் பாவத்துக்காக, மனிதன் மேல் இருந்த மரணத்துக்காக, மனிதன் போக வேண்டிய இந்த நரகத்துக்காக, அவைகள் எல்லாவற்றிலும் வெற்றி சிறந்து 3ஆம் நாளில் சொன்னபடியே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாருன்னா அது எவ்வளவு விலையேறப்பட்டது என்பதை அவர்கள் சிந்திக்கிறார்கள். இன்றைக்கு நமக்கும் அதே எண்ணங்கள் வருமானால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு சவால், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற உயிர்த்தெழுந்த கிறிஸ்து நமக்குள் அவர் ஜீவிக்கிறார். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆமென். ஏன் இந்த காரியத்தை சொல்றேன்? ஏன் இதனுடைய யூனிக்னஸ், இதனுடைய முக்கியத்துவத்தை ஏன் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன்? ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா உயிர்த்தெழுதலை செய்வதில்லை. ஆண்டவர் எப்படி அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்றார், எப்படி அதை ப்ரூவ் பண்றார், எப்படி அதை அந்த 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 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிலைப்படுத்தி காண்பிக்கிறார் என்பதுக்கு சான்றிதழ் என்ன? இயேசு நம்முடைய பாவத்துக்காக மரித்தார். நம்முடைய மரணத்தை இருந்து நம்மை ஜெயிப்பதற்காக, அந்த மரணத்துக்காக தம்முடைய ஜீவனை மரிக்க ஒப்பு கொடுத்தார். பாதாளத்துக்கு சென்று பாதாளத்தின் சாத்தானின் சகல வல்லமைகளையும் முறித்து வெற்றி சிறந்தவராய் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். சிலர் கேட்குறாங்க, ஏன் 3 நாள் ஆச்சு, உடனே உயிர்த்தெழுந்திருக்கலாமே? 3 நாள் ஆனது காரணம் அங்கே சந்தேகக்காரன் நிறைய பேர் இருந்தாங்க. உடனே எழுப்பிட்டாருன்னா ஏதோ அவருக்கு ஏதோ அவர் சாகாமல் இருந்தபோது கொஞ்சம் இதெல்லாம் மருந்துகள்லாம் கொடுத்து அவரை உயிர் பிழைக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்றதுக்காக தான் 3 நாளுக்கு அந்த நாளை நியமிக்கிறார் ஆண்டவர். ஏன் அந்த 3 நாளை நியமிக்கிறார்னா, பாதாளத்தின் வல்லமைகளை ஜெயிக்க வேண்டிய ஒரு வேலை ஆண்டவருக்கு இருக்கு. பூலோகத்தில் ஜெயிக்க வேண்டிய வேலையை அவர் செய்து முடித்து விட்டார். நல்லா கவனிங்கள். 3 வருடம் பூலோகத்தில் ஜெயிக்க வேண்டிய வேலையை அவர் ஜெயித்து விட்டார். ஆனால் மரித்த பிறகு, பூலோகத்தை விட்டு பிரிந்த பிறகு பாதாளத்துக்குள் சென்று அந்த 3 நாளில் ஆண்டவர் பாதாளத்தின் சகல வல்லமைகளையும் முறித்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்று. அப்படிப்பட்ட உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கார். எத்தனை பேர் நினைச்சு சந்தோஷப்படுறீங்க? ஆமென். அதான் வேதம் சொல்லுகிறது, உபாகமத்தில் வாசிக்கும் போது ரட்சிக்கப்பட்ட உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லியிருக்கிறது. அப்போ ஒப்பற்ற ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பை செய்வதற்காகவே, இந்த ரட்சிப்பு ஒவ்வொரு மனிதனுக்குள் வருவதற்காகவே இயேசு கிறிஸ்து திருத்துவ தேவன் இந்த உயிர்த்தெழும் வேளையில் அவர்கள் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள். அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ரட்சிக்கப்பட்டிருக்க தேவ பிள்ளையா இருக்கிறேன்னா என் ரட்சிப்பு எப்படி நான் விலையேறப்பட்டதான் பார்க்கிறேன். திருத்துவ தேவனே என்னை ரட்சிப்பதற்காக இணைந்து இயேசு கிறிஸ்து குமாரன் மூலமாய் அதை வெளிப்படுத்தியிருக்கார். அவருடைய உயிர்த்தெழுதலின் மூலமாய் ஆண்டவர் திருத்துவ தேவன் அதை நிரூபித்து காண்பித்திருக்கார். நான் வேகமாய் சில காரியங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். இன் வாட் வே ரெசரக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். எந்த வகையில் இந்த உயிர்த்தெழுதல் மிக முக்கியமானதாய் இருக்கிறது. சில காரியங்களை சொல்லி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த காரியத்தை விளக்கும்படி நான் விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ஆம் வசனத்திலிருந்து 57ஆம் வசனம் வரைக்கும் நாம் அங்கே இந்த வசனங்களை பார்ப்போம். மரணமே உன் கூர் எங்கே? பாதாளமே உன் ஜெயம் எங்கே? மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரா. இந்த உயிர்த்தெழுதல் எந்த வகையில், எந்த வழியில் மிக முக்கியமானது, இதை அறிந்து கொள்ள வேண்டும். எந்த வகையில் முக்கியமானது பாருங்க. 56ஆம் வசனம், மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். ஆண்டவர் இது எவ்வளவு முக்கியமானது, இந்த உயிர்த்தெழுதல் எவ்வளவு விசேஷமானது என்பதை இந்த பகுதியின் மூலமாய், பவுல் மூலமாய் நமக்கு இந்த காலையில் வெளிப்படுத்துகிற காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்றார், ஏன் இந்த உயிர்த்தெழுதல் அவ்வளவு முக்கியம், ஏன் ஒவ்வொரு மனுஷனும் இந்த உயிர்த்தெழுதலின் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்பதை முக்கியப்படுத்தி வாழ வேண்டும். ஏன் அங்க சொல்லியிருக்கு பாருங்க, பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். அப்ப பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள என்னத்தை உண்டாக்குறது? மரணத்தை உண்டாக்குறது. அதே பாவம் தான் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்ட போது அவர் மரிக்க வேண்டியதா இருந்தது. அப்ப இயேசு கிறிஸ்துக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? இயேசு கிறிஸ்துக்கும் மற்றவங்க என்ன வித்தியாசம்? எல்லா மனுஷனும் சாகிறான், பாவத்தினால சாகிறான். நம்ம பாவம் அவர் மேல போனோன்னே அவர் நமக்காக சாகிறார். என்ன ஒரு விசேஷம்னா, என்ன முக்கியத்துவத்தை அங்க காட்டுறாருன்னா,
நம்ம பாவத்தெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்ட போது நம்முடைய மரணம் எல்லாம் அவர் மேல் வந்தது. நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக, நம்முடைய மரணத்துக்காக அவர் மரிக்க வேண்டியதாக இருந்தது. அதோடு முடிந்து விடவில்லை. ஒரு மனுஷன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மரிக்கிறான் என்று சொன்னால் அவன் எப்படி, எந்த நிலையில் மரிக்கிறான்னா, அவன் தன் பாவத்து நிமித்தமாக ஏற்படுகிற மரணத்தை அவன் அடைய வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து, இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை, முக்கியத்துவத்தை அறிந்து வாழ விரும்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்னா, பாவத்தின், அங்க பாருங்க, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், இவைகளை ஆண்டவர் வெற்றி சிறக்கிறதை குறித்து அங்கே சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார்? பாவத்தின் மேலே, மரணத்தின் மேலே, பாதாளத்தின் மேலே வெற்றி சிறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்படின்னா ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாவம் என்ன செய்யுதுன்னா, அவனை கீழே இருக்கக்கூடிய ஒரு சக்தியுடையதா இருக்கிறது. நல்லா கவனிங்கள். ஏன் இதனுடைய முக்கியத்துவத்தை நான் அறிந்து கொள்ளணும்? ஒரு பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும்போது, பாவம் என்கிற செயல் நம்மை மேலே தூக்கக்கூடிய ஒன்று அல்ல, நம்மை கீழே இழுக்கக்கூடிய ஒன்று, நரகத்துக்கு நேராக இழுக்கக்கூடிய ஒன்று. 49ஆம் சங்கீதத்தில் 15ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா சொல்றார், சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்றார், என் ஆத்துமா பாதாளத்துக்கு போக கடந்திருந்த என் ஆத்துமாவை உயிர்ப்பித்தீர் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்கள். பாவம் என்றால் ஒரு மனுஷனை கீழே இழுக்கக்கூடிய சக்தி உடையதா இருக்கிறது. கீழே என்று சொன்னால் நரகத்துக்கு நேராக இழுக்கக்கூடிய சக்தியா இருக்கிறது. ஆனால் இயேசு இந்த உயிர்த்தெழுதல் மூலமா என்ன காட்டுறார்னா, எந்த பாவம், மனுஷனுடைய பாவம் அவர் மேல் வந்ததோ, எந்த அந்த பாவத்து நிமித்தமாய் மரணம் ஏற்பட்டதோ, கீழே இழுக்கக்கூடிய சக்தி உடைய ஒரு செயல் சாத்தானுடைய செயலா இருந்தாலும் அதை எதிர்த்து, அதை தாண்டி, அதை மேற்கொண்டு வரக்கூடிய சக்தியை வெளிப்படுத்தி காண்பித்தவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு. எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஆமென். அப்படின்னா பாவம் நம்மளை கீழே இழுக்குது. உயிர்த்தெழுதலின் ஆண்டவர், உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்து என்ன செய்யறார்னா, எந்த பாவம் நம்மளை கீழே இழுக்குதோ அதே பாவத்துல நம்மை வெற்றி சிறக்க பண்ணக்கூடிய ஆண்டவராய் அவர் இருக்கிறார். இந்த காலவேளையில் நாம் சிந்திக்க வேண்டும். எதுல உங்களை பிசாசு அடிமைத்தனம் பண்ண வைத்திருக்கிறான்? எதுல நீங்க அடிமையா ஃபீல் பண்றீங்க? இதனால விட முடியல, இந்த பழக்கத்தை என்னால விட முடியல, இந்த கோபத்தை என்னால விட முடியல, இதை விட முடியல, அதை விட முடியல அப்படின்றது ஏதாவது ஒன்று இந்த காலவேளை உங்களுக்கு இருக்குமானால், ஆண்டவர் இன்றைக்கு சொல்றாரு, எந்த பாவ சக்தி கீழே ஒரு மனுஷனை இழுத்து கொண்டிருந்ததோ அந்த சக்தியை ஜெயிக்கக்கூடிய வல்லமை தான் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை. அல்லேலூயா. இயேசு உயிர்த்தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறார்னா, அவர் எப்படி பாவத்தை, மரணத்தை, பாதாளத்தை வென்றாரோ அதே போல நீங்களும் நானும் ஜெயிக்கக்கூடிய அந்த வல்லமை தான் ஆண்டவர் நமக்குள்ளே செயல்படுத்த விரும்புகிறார். பாருங்கள், இன்னொரு காரியத்தை காண்பிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அதை வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தின் பின்புறம். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்க கூடாது இருந்தது. பாருங்கள், அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்க கூடாது இருந்தது. ஏன் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்க முடியாம இருந்துச்சு அவரால்? ஏன் மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை? நல்லா கவனிங்கள். பாவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மரணத்தை கொண்டு வருகிறது. அந்த மரணம் அவனை நரகத்துக்கு கொண்டு போகிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, பேதுரு சொல்லுகிறார், அங்க என்ன சொல்றாரு? என்ன அங்க 24ஆம் வசனத்தை சொல்லும் போது, அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்கக்கூடாது இருந்தார். மரணத்தினால் கட்டப்பட்டவராக இருக்க முடியவில்லை. அவரை மரணம் கட்டி வைக்க முடியவில்லை. Death could not hold him. நல்லா கொஞ்சம் சிந்தித்து பாருங்க, ஏன் அந்த மரணம் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை? காரணம், இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம்தான் பாவத்தை ஜெயித்திருக்கிறார், மரணத்தை ஜெயித்திருக்கிறார். பாவத்தின் கூர் என்ன நம்ம வாசனம் பாருங்க, இந்த 15ஆம் அதிகாரம் 56ஆம் வசனத்துல, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம். எந்த பாவம் ஒரு மனுஷனை இழுத்து மரணத்துக்குள்ளேயும் அந்த மரணம் அவனை நரகத்துக்குள் கொண்டு போகிறதோ, இப்ப அந்த செயலை இயேசுநாதர் செய்த போது இங்க வேதம் சொல்லுகிறது, மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. அப்படியானால் எந்த சக்தியுமே ஆண்டவர் இயேசுவை பிடித்து வைக்க முடியாது. நல்ல கவனிங்கள். மனுஷனுக்காக மனுஷனுடைய எல்லா பாவம், சாபம் இவைகளை ஏற்றுக்கொண்டாலும் அதிலிருந்து அவர் விடுவிக்கப்படக்கூடியவராய் தான் இருக்கு, அதை ஜெயிக்கக்கூடியவராய் இருந்தார்.
பாவத்தை ஜெயிக்கக்கூடியவராய் இருந்தார். பாவத்தை ஜெயித்ததினாலே மரணத்தையும் அவர் ஜெயிக்கக்கூடியவராய் இருந்தார். ஆகவேதான் இங்கே பேதுரு சொல்லுகிறார், என்ன சொல்ல, அப்போஸ்தலர் 2:24, மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. இந்த சத்தியம் ஆவிக்குரிய கண்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு திறக்கும் போது தான் இது நமக்கு விளங்கும். ஜென்ம சரீரம் உள்ள மனுஷனுக்கு விளங்காது. பாருங்க, 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் இருக்கு 14ஆம் வசனம் 15ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஜென்ம சரீரம் உள்ள மனுஷனுக்கு இந்த காரியம்லாம் நம்ம சொல்லும் போது, இயேசு கிறிஸ்து பாவத்தை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார்னா அது அவனுக்கு பைத்தியகாரத்தனமா இருக்கும். ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கோ பாவத்தை ஜெயித்திருக்கிறார், மரணத்தை ஜெயித்திருக்கிறார், என்ன பாதாளத்தை ஜெயித்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் அது நம்முடைய வாழ்வின் அனுபவமாய் மாற வேண்டும் என்கிற வாஞ்சையும் விருப்பமும் நமக்கு உண்டாகும். நல்லா கவனிங்கள், எந்த சக்தி கீழே இழுக்கக்கூடிய சக்தியா இருந்ததோ அந்த சக்தி அவரை கீழே இழுக்க முடியவில்லை. மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. எத்தனை பேர் அதை ஆமென் என்று ஏற்றுக்கொள்கிறீர்கள்? மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. அதான் நாம் வாசித்தோம். மத்தேயு 28 இருந்து நம்ம முதல் 6 வசனத்துல வாசித்தோம். மரித்து அவரை கொண்டு போய் கல்லறையில் போட்டு விட்டார்கள். ஆனால் அந்த கல்லறை அவரை கட்டி வைக்க முடியவில்லை. அந்த மரண கட்டு அவரை கட்டி வைக்க முடியவில்லை. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாவத்தை ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மரணத்தை ஜெயிக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பாதாளத்தை ஜெயிக்க முடியும். அந்த ஜெயித்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்குள் ஜெயிக்க விரும்புகிற ஆண்டவராய் நமக்குள் இருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த இயேசு எப்படி பாவத்தை, மரணத்தை, பாதாளத்தை ஜெயித்தாரோ அதே போல உங்களுக்குள் வந்து உங்கள் பாவத்தையும் உங்கள் மரணத்தையும் உங்கள் நரக வாழ்க்கையையும் ஜெயிக்க அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! ஒரு சாதாரண மனுஷன் பாவத்தினால மரிக்கும் போது அந்த மரணம் அவனை கட்டி வைக்கிறது. ஒரு பாவம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அந்த பாவத்தினால மரண கட்டினால் அவன் இருக்கிறான். தேவனை விட்டு பிரிந்திருக்கக்கூடிய கட்டு அவனுக்கு ஏற்படுகிறது. தேவ நன்மை ஒன்றும் அவன் அனுபவிக்க முடியாமல் போய் விடுகிறான். ஆனால் எந்த நன்மை நாம் அனுபவிக்க முடியாமல் இருந்தோமோ, எந்த வாக்குத்தத்தத்தை நமக்குரியதாய் சொந்தம் பாராட்ட முடியாமல் இருந்தோமோ, இவைகள் எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளியை வைப்பதற்காகவே இயேசு பாவத்தையும் மரணத்தையும் நரகத்தையும் ஜெயித்து, ஆகவேதான் இங்கே சொல்லியிருக்கிறது, அதனுடைய முக்கியத்துவம் என்ன? மரணம் அவரை கட்டி வைக்க முடியவில்லை. இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம். உயிர்த்தெழுதலினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்கள். மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. நல்லா கவனிங்கள். அப்படியானால் எந்த மனுஷனெல்லாம் மரணம் ஆண்டு கொண்டிருந்ததோ, death was reigning every man. அதை நீங்க பார்க்கணும்னா ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் மூலமாய் பாவம் வந்து அந்த பாவம் எல்லா மனுஷனையும் ஆண்டு கொண்டது. அந்த பாவத்து நிமித்தம் எல்லா மனுஷரும் மரணமும் ஆண்டு கொண்டிருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஒரு மனுஷன் யார்? ஆதாமின் மூலமாய் இந்த பாவம் உள்ளே வந்து இந்த பாவத்தின் மூலமாய் மரணம் எல்லா மனுஷனையும் ஆண்டு கொண்டிருந்தது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வதில்லை. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். 10ஆம் வசனம் பாருங்க. அவர் மரித்தது பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். எந்த பாவத்துக்காக ஒரு தரம் மரித்தாரோ, எந்த பாவத்தினும் மரணம் ஏற்படுகிற அதற்காக மரித்தாரோ, வேதம் சொல்லுது ஒரே தரம். அவர் மறுபடியும் செய்ய வேண்டியதில்லை. ஒரே தரம். அந்த வல்லமை ஆண்டவருக்கு மாத்திரம் தான் இருக்கு. அதை ஜெயிக்கக்கூடிய ஆண்டவராய், அதை மேற்கொள்ளக்கூடிய ஆண்டவராய் நமக்குள் அவர் ஜீவிக்கிறார். பாருங்க, அதை எப்படி சொல்ல விரும்புறேன். நம்முடைய வாழ்க்கை மரண ஆட்சிக்குள்ள இல்ல, ஜீவ ஆட்சிக்குள்ள இருக்கு. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நம்மளை மரணம் ஆளுகை செய்யல. அப்படின்னா மரண ஆட்சி கிடையாது, ஜீவன், கிறிஸ்துவின் ஜீவ ஆட்சி நமக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நமக்குள்ள மரணம் நம்மள ஆளல.
மரணம்னா தேவனை விட்டு பிரிந்து இருக்கிறது. ஏன்னா மரணம் எப்படின்னா ரெண்டு வகையான மரணம் இருக்கு. ஒன்று பூமியிலையும் நம்ம மரணம் தேவனை விட்டு பிரிக்கக்கூடியதா இருக்கு. இன்னொன்று நித்தியத்திலும் பிரிக்கக்கூடிய ஒரு மரணம். இயேசுடைய மரணத்தை குறித்து நான் பேசும்போது எல்லாம் பேசியிருக்கிறேன். பாருங்க, இந்த நித்தியத்துக்கும் பிரிக்கக்கூடிய ஒரு மரணம், தேவனை விட்டு உணர்வில்லாதவங்களாக்கி நம்மளை தேவனுடைய நன்மையை விட்டு தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியத்தை விட்டு பிரிக்கக்கூடிய மரணம். இங்க வேதம் சொல்லுகிறது, அந்த மரணம் அவரை ஆண்டு கொள்ளவில்லை. இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கும்போது அந்த மரணம் என்னை ஆண்டு கொள்வதில்லை. எந்த மரணம்? மரணம்னா நம்ம மரிக்கிறத குறித்து சொல்லல, நம்முடைய ஸ்பிரிச்சுவல் டெத். நான் இன்னும் ஆவிக்குரிய ரீதியில் நான் மரித்தவனா இருக்க வேண்டியதில்லை. இயேசு எப்படி ஜீவன் உள்ளவராக இருக்கிறாரோ, மரித்திருந்த நாட்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது, முன் நாட்களிலே நீங்கள் தேவனை விட்டு தேவன் இல்லாத உலகத்திலும் நம்பிக்கை இல்லாதவர்களாய் நாம் வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தை ஜெயித்து, பாவத்தை ஜெயித்து, பாதாளத்தை ஜெயித்து, என்றைக்கு அவர் என்னுடைய ஆண்டவராக மாறினாரோ, இங்க வேதம் சொல்லுகிறது, மரண ஆட்சி நமக்கு கிடையாது, தேவனுடைய ஜீவன் நம்மை ஆளுகை செய்கிறது. அல்லேலூயா. கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல விரும்பி, எனக்குள்ளே தேவனுடைய ஜீவ ஆட்சி என்னை ஆளுகை செய்கிறது. அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு முக்கியத்துவத்தை காட்ட விரும்புகிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரத்துக்கு போவோம். இது ரொம்ப விசேஷமானது. ரோமர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவத்தை குறித்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இந்த முக்கியத்துவம்லாம் நம்ம மனசுக்குள்ளேயும் நம்ம இருதயத்துக்குள்ளேயும் பதியணும். பதிந்தாதான் பிசாசை ஜெயிக்க முடியும், நம்முடைய போராட்டத்தை ஜெயிக்க முடியும், நம்முடைய பாடுகள், நம்முடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். நல்லா கவனிங்கள், அவர் ஜெயிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் எப்பவுமே வெற்றி உள்ள ஆண்டவர் தான். என்னைக்கு அப்படி யோசிச்சிருக்கீங்களா? இயேசு ஜெயிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவர் ஆதியிலிருந்து, அவர் எப்பவுமே தேவத்துவத்தில் அவர் ஜெயிக்கக்கூடியவதான் தான். ஏன் இந்த பூலோகத்தில் வந்து நம்முடைய பாவத்தின் மேல, நம்மேல் நேமிக்கப்பட்ட மரணத்தின் மேல, நமக்கு நேமிக்கப்பட்ட நரகத்தை அவர் ஏன் ஜெயித்து காட்ட வேண்டும் என்று சொன்னால், அந்த முக்கியத்துவத்தை ஏன் காட்டுறாருன்னா, அவரை நம்புகிற, அவரை தெய்வமா ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் அப்படி ஜெயிக்க வேண்டும் என்பதுக்காகவே இந்த ஜெயத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டினார். நல்லா கவனிங்க, இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ற. அதை பாருங்க, அதுல அந்த 5ஆம் வசனம் அதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவா விளக்கம். பாருங்க, அங்க வாசிப்போமா? ஏன்னா இந்த வாசிப்போம் 5ஆம் வசனம். எல்லாரும் மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தம் உள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தவனாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். நல்லா கவனிங்கள், அந்த அவருடைய உயிர்த்தெழுதல் எதை காண்பிக்குதுன்னா, அது இட்ஸ் டிக்ளேரிங் சம்திங். எதை டிக்ளேர் பண்ணுதுன்னா, அவருடைய வெற்றியை பூரணமா, அவருடைய உயிர்த்தெழுதலை பூரணமா அறிக்கை செய்யக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. தாவீதின் வம்சத்திலிருந்து பிறந்து ஆண்டவர் இயேசு இந்த பூலோகத்துக்கு வந்து கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவனை கொடுத்து பாதாளத்தை ஜெயித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரே, அதை எப்படி வேதம் சொல்லுது? அங்க எப்படி சொல்றாரு பாருங்க, பலமாய் ரூபிக்கப்பட்டது. உயிர்த்தெழுதல் வந்து சந்தேகத்துக்குரிய ஒன்று அல்ல. எப்போ இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ, அப்போ பலமாய் அவர் தேவகுமாரன் என்று விளங்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு 27ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கும்போது 53, 54 நினைக்கிறேன், அதுல எப்படி போட்டிருக்கு, 100க்கு அதிபதி இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் போது அவர் அந்த அகோர பாடுகளை, ஒரு மனுஷன் தாங்க முடியாத, சகிக்க முடியாத ஒரு பாடுகளை அவர் சகித்து கொண்டிருந்த போது அவன் தன் வாயை திறந்து சொல்றான். என்ன சொல்றான் தெரியுமா? இவர் மெய்யாகவே தேவகுமாரன் தான். அவனுக்கு என்ன தெரியாதுன்னா, 3 நாளுக்கு அப்புறம் இவர் உயிர் தெழ போறாரு. சீஷர்களுக்கு தெரியும், அவரோடு இருந்தவர்களுக்கு தெரியும். ஆனா அந்த 100க்கு அதிபதி தெரியாது உயிர்த்தெழ போறார் என்று அவருக்கு தெரியாது. உயிர்த்தெழ போகிறது தெரியாம இருக்கும் போதே அவருடைய சிலுவையின் பாடுகளை பார்த்தே இந்த ஒரு மனுஷன் இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொல்லியிருப்பாரானால், நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையில் வாழ்கிற நாம் இன்னைக்கு என்ன சொல்லலாம்னா, கண்டிப்பா அவருடைய உயிர்த்தெழுதல் பலமாய், இட் இஸ் பீன் டிக்ளேர்ட், பலமாய் ரூபிக்கப்பட்டிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். நல்லா கவனிங்க, அதை இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி தொடர்புபடுத்துறோம்? இயேசு கிறிஸ்து பலமாய்
தேவனுடைய குமாரன் என்று ரூபிக்கப்பட்டிருக்கிறது, டிக்ளேர் பண்ணப்பட்டிருக்கு. இட் இஸ் பீன் கன்ஃபார்ம்ட். இந்த உயிர்த்தெழுதல் இன்னும் சந்தேகம் இருக்கக்கூடியவர்களுக்கு, அவிசுவாசம் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன இந்த வார்த்தை உண்டு பண்ணுதுன்னா, கண்டிப்பாக இந்த உயிர்த்தெழுதல் மூலமாய் அவர் தேவனுடைய குமாரன் என்பதில் சந்தேகமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியானால் இயேசு கிறிஸ்து இந்த உயிர்த்தெழுதல் மூலமாய் தேவனுடைய குமாரன் என்று எப்படி நிரூபித்தாரோ, அதே போல இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து நமக்குள் இருக்கும்போது நீங்களும் நானும் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்பது சந்தேகம். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி அப்படி சொல்லுகிறீர்கள்? ரோமர் 8:11 பாருங்க, என்ன சொல்லுகிறார்? பரிசுத்த ஆவியானவர் என்ன சாட்சி கொடுக்கிறாரா? நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, ஆண்டவர் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பலமாய் ரூபிக்கப்பட்டு அதை வெளிப்படுத்தி காண்பித்த போது அவர் தேவகுமாரன் என்பதை நிரூபிக்கிறார். அப்ப அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எனக்குள் வந்து அவர் வாழும் போது, அதான் ரொம்ப விசேஷம். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எனக்குள்ள வந்து வாழும் போது என்ன பலமா ரூபிக்க விரும்புறாருன்னா, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் என்பதை நிரூபிக்க விரும்புறேன். எத்தனை பேர் வலது கரத்தை உயர்த்தி ஆண்டவர் நன்றி சொல்றீங்க? நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னா இந்த மேன்மையான சத்தியத்தை நீங்க அனுபவிக்க முடியாது. இருந்த சந்தேகத்தை, உலக மக்களுக்கு இருந்த சந்தேகத்தை, எந்த மனுஷன்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்கும் போது எவனுக்கெல்லாம் சந்தேகம் இருந்துச்சோ, இவர் தேவகுமாரன் தானா அப்படின்னு சந்தேகப்பட்டக்கூடிய எல்லா மனிதனுக்கும் ஆண்டவர் எப்படி நிரூபிக்கிறார்னா, இந்த உயிர்த்தெழுதல் மூலமா என்ன நிரூபிக்கிறார்னா, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று பலமாய் ரூபிக்கப்பட்டது. இட் இஸ் பீன் கன்ஃபார்ம்லி டிக்ளேர்ட். இவர் தேவகுமாரன், 100க்கு அதிபதி. அவர் மரிப்பதற்கு முன்பதாக சொல்றான் இவர் தேவகுமாரன் என்று. அப்ப என்ன சொல்றான்னா, எந்த மனுஷனுக்குமே இவர் தேவன் குமாரன் தானா என்கிற சந்தேகம் வரவே முடியாது. அந்த வகையில, அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழ செய்து இவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர் நிரூபித்திருக்கிறார். அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆலயத்துக்குள்ள இருக்கிற நீங்களும் நானும், நமக்கு என்ன சந்தேகம் இருக்கக்கூடாது ஆண்டவர் சொல்றாருன்னா, நீங்களும் நானும் இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கும் போது நான் என்ன சந்தேகத்துக்குள்ள வரக்கூடாதுன்னா, நான் அவருடைய பிள்ளை தானா, நான் அவருடைய மகன் தானா, அவருடைய மகள் தானா என்கிற சந்தேகம் எனக்கு வர வேண்டியதில்லை. எப்படி பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை அந்த சிலுவையில இந்த உயிர்த்தெழுதல் மூலமாய் தம்முடைய தேவகுமாரன் எப்படி பலமாய் ரூபிக்கப்பட்டதோ, அதே போல ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் இருக்கும்போது என்ன சந்தேகத்தை வெளியெடுத்து போட விரும்புறாருன்னா, நான் அவருடைய பிள்ளை தானா, நான் அவருடைய மகள் தானா. பிசாசு வந்து சொல்லுவான், சில நேரம் நம்ம செய்யும் போது, சில தவறுகள் செய்யும் போது, நீலாம் அவருடைய பிள்ளையா, நீலாம் அந்த சர்ச்சைக்கு போலாமா, நீலாம் அவரை ஆராதிக்கலாமா, நீலாம் அதுக்கு தகுதியா, லாய்க்கா அப்படின்னு பிசாசு வந்து நம்ம காதுல அப்படியே சங்கு ஊதுவான். நம்ம ஆமா 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 கரெக்டு தான், இன்னைக்கு நம்ம சர்ச்சைக்கு போகக்கூடாது, இந்த ஆண்டவர் நம்ம வந்து தகுதி இல்லாம ஆயிட்டோம் அப்படின்ற ஒரு மாதிரி தவறான எண்ணங்கள் நமக்கு கொடுப்பான். அப்ப நான் என்ன சொல்லணும்னா, இல்லை, எப்படி பிதா தம்முடைய குமாரனை உயிர்த்தெழுதல் மூலமாய் பலமாய் அதை அவர் தேவகுமாரனை வெளிப்படுத்தி காண்பித்தாரோ, அதே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எனக்குள் இருப்பதினாலே நான் அவருடைய மகன். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? நான் அவருடைய மகன், அவருடைய மகளாய் நான் இருக்கிறேன் என்பதில் சந்தேகமே வேண்டியதில்லை. அப்ப இன்னைக்கு நான் எப்படி சொல்ல விரும்புறேன், இயேசு ஜீவிக்கிறார் என்பதுக்கு சாட்சி யாருங்க? என்ன இவ்வளவு கேட்டுட்டு இவ்வளவு சந்தேகமா? மறுபடியும் கேட்கிறேன், இயேசு ஜீவிக்கிறார். எப்படி தேவன், பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரன், இவர் தேவகுமாரன் தான் என்பதை அற்புதம் செஞ்சு காட்டுறாரு. வாழ்வின் மூலமாய், அவருடைய 3 வருஷத்தின் மூலமாய் ஜனங்களுக்கு அற்புதம் செய்து, போதனை செய்து, எவ்வளவோ சொல்லியும் அங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு என்னதான் இருந்துச்சுன்னோ, இவர் தேவனுடைய குமாரன் தானா அப்படின்ற சந்தேகம் அவங்களுக்குள்ள இருந்துச்சு. அந்த சந்தேகத்தை ஆண்டவர் கம்ப்ளீட்டா ரூட் அவுட் பண்ணக்கூடிய ஒரு இடம் எது? கல்வாரி சிலுவை. அந்த சிலுவையில இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் எப்படி செய்யறாருன்னா, அவர் மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பிறகு அதை கன்ஃபார்மா பலமாய் அதை வெளிப்படுத்துறார், அதை நிரூபிக்கிறாரு, இவர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று. அப்ப இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், அந்த இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து
எனக்குள் இருக்கிற எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கிறீங்க? எனக்குள்ள எப்படி சொல்லுங்க, உங்களை பார்த்து சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். அப்போ இயேசு ஜீவனோடு இருக்கிறார் என்பதுக்கு யாருதான் சாட்சி? எத்தனை பேர் சொல்றீங்க? நானே அதுக்கு சாட்சி. ஆமா, அதுதான் பவுல் சொல்றார். சீஷர்கள் அதுதான் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்க சிலுவையில் அறைந்த இயேசு கிறிஸ்து, எந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்களோ அதே இயேசு கிறிஸ்து சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார் என்பதுக்கு நாங்களே அதுக்கு சாட்சி என்று சீஷர்கள் நின்று சொன்னார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்களும் நானும் தான் இன்னைக்கு வரப்போகிற நாட்களுக்கு இயேசு ஜீவிக்கிறார் என்பதுக்கு சாட்சிகள். ஆமென். அப்ப சாட்சியா வாழணும். அது ரொம்ப எஃபெக்ட். இன்னும் கொஞ்சம் எஃபெக்டா இருக்கணும்னா நம்ம ஜீவியம் ரொம்ப சாட்சி உள்ளதா இருக்கணும். இதெல்லாம் தேவனுடைய உயிர்த்தெழுதல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம். இதெல்லாம் நீங்க எபேசியர் 1ஆம் அதிகாரம் 19 வாசித்தீங்கன்னா, அங்க ஆண்டவர் என்ன பண்றாரு? தம்முடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை வெளிப்படுத்தி ஆண்டவர் என்ன பண்றாராம்? பிரகாசம் உள்ள அந்த உயிர்த்தெழுதலை ஒவ்வொரு மனுஷனும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பவுல் செய்யக்கூடிய ஒரு ஜெபம் அது. அந்த ஜெபத்துல அவர் 19ஆம் முடிவில் சொல்றாருன்னா, இந்த காரியத்தை அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமுள்ள மனக்கண்களை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். நல்லா கவனிங்கள். நமக்கு இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ள ஆவிக்குரிய கண்கள் நமக்கு திறக்கப்படணும். மாம்ச கண்ணு நல்ல திறந்தான் இருக்கு. சில நேரத்தில் வந்தா கண்ணு மாம்ச கண்ணும் தூங்கிடுது. ஆனா மாம்ச கண்ணு தூங்குதோ இல்லையோ, ஆவிக்குரிய கண்ணு விழிச்சிருக்கணும். ஏன் விழிச்சிருக்கணும்னா, பிசாசு அவன் என்னை குற்றப்படுத்துறவன், பிசாசு என் குறைய சொல்லி காட்டுறவன், பிசாசு என் தவறையே அவன் எனக்கு எடுத்து காண்பிக்க கூடாது. என்னைக்கோ நடந்ததை இன்னைக்கு ஞாபகப்படுத்துவான். நம்ம கை உயர்த்தி ஆராதிக்கும் போது பிசாசு சொல்லுவான், நீ எல்லாம் ஆராதிக்கலாமா ஆண்டவரை அப்படின்னுவான். அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா, இல்ல, இயேசு உயிர்த்தெழுந்தார் உண்மை, அவர் தேவகுமாரன் என்பது உண்மை. அந்த தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள உயிர்த்தெழுந்திருக்கிறார். அவர் எனக்குள்ள இருக்கிறதுனாலே எப்படி அவர் பாவத்தை ஜெயித்தாரோ, எப்படி அவர் மரணத்தை ஜெயித்தாரோ, எப்படி அவர் பாதாளத்தை ஜெயித்தாரோ, அதே ஆண்டவர் என்னையும் ஜெயிக்கவே இன்னைக்கு என்னை உயிருள்ள சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களை பார்க்கும்போது, ஒரு கிறிஸ்தவன் என்று உங்களை பார்க்கும்போது மற்றவர்கள் எப்படி பார்க்கணும்னா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய செயலுக்கு நீங்களே சாட்சியா இருக்கக்கூடிய வகையில் உங்களை பார்க்கணும். ஒரு வீட்டில், ஒரு தெருவில் நீங்க இருக்கிறீங்கன்னா, நீங்க மாத்திரம் தான் கிறிஸ்தவங்க, அல்லது ஒரு 10 கிறிஸ்தவ குடும்பம் இருக்குன்னா, அந்த 10 கிறிஸ்தவ குடும்பமும் அந்த தெருவில் ரொம்ப வித்தியாசமா இருக்கணும். யாரும் சொல்லக்கூடாது, இந்த அபார்ட்மெண்ட்லேயே இவங்க ஒருத்தவங்க தான் கிறிஸ்தவங்க, இவங்க சத்தம் தான் ரொம்ப அதிகமா கேட்குது அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. அது சாட்சி இல்லை. நம்ம வாழ்கிறது, நம்ம செய்கிறது. ஏன் இதை பவுல் சொல்றாரு? இந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று ஏன் அவர் ஜெபம் செய்கிறார்னா, என்ன ஞாபகப்படுத்துறாருன்னா, நீங்களும் நானுமே அவர் உயிர்த்தெழுந்ததுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நான் எங்க போறேனோ, ஆண்டவருடைய உயிர்த்தெழுந்ததுக்கு சாட்சி நானே. நான் பேசுறனோ பேசலையோ, இயேசுவை பத்தி சொல்றனோ சொல்லலையோ, என்ன கிறிஸ்தவன் ஒருவன் அறிந்து கொண்டா, இயேசு ஜீவிக்கிறார் என்பதை என் மூலமாகவே அவன் பார்த்து அறிந்து கொள்கிறான். அல்லேலூயா. அதான் பாருங்க, அதனுடைய விளைவை தான் 20, 21, 22 எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த 20, 21, 22, 23 பாருங்க, கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கு. அவரை தலையா ஏற்படுத்தி எல்லாவற்றையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரா. அதான் கவனிங்கள். தலையா இருக்கிற கிறிஸ்து, நான் அவருடைய சரீரத்துல நான் அவயங்களா இருக்கிறேன். கிறிஸ்து என்னுடைய தலை அப்படின்னா, கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிக்கிறார். அவருடைய ஜீவன் எனக்குள் காணப்படக்கூடிய ஒரு அவயங்களா நான் இருக்கும்போது, என்னுடைய செயல்கள், என்னுடைய பேச்சுகள், என்னுடைய நடை, என்னுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஆண்டவர் ஜீவிக்கிறார் என்பதை காண்பிக்கக்கூடிய ஒரு செயல். அப்ப நான் எங்க இருந்தாலும் என்ன செய்தாலும் எனக்கு ஒண்ணு மாத்திரம் ஞாபகம் வரணும். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு எனக்கு என்ன ஞாபகப்படுத்துவார்னா, இந்த இடத்துல உனக்குள்ள நான் ஜீவன் உள்ள தேவனா இருக்கிறேன். கோபம் வரும்போது அந்த எண்ணம் வரணும். ஒருத்தருக்கு விரோதமாக காரியங்களை செய்யும் போது, அல்லது ஒருத்தர் நம்மளை எரிச்சல் அடைய செய்யும் போது எனக்கு என்ன வரணும்னா, ஞாபகம் வரணும்னா, இயேசு கிறிஸ்து மரணத்தை ஜெயித்தவர், பாவத்தை ஜெயித்தவர், பாதாளத்தை ஜெயித்த இயேசு கிறிஸ்து பலமாய் தேவனுடைய குமாரன் என்று ரூபிக்கப்பட்டவர். இன்றைக்கு அவர் எனக்குள் இருக்கிறார். நான் இப்போ இந்த சூழ்நிலையில அவருடைய பிள்ளை என்பதை நான் பலமா ரூபித்து காட்டணும். நல்லா கவனிங்கள். கிறிஸ்தவர்கள் தவறி போகிற காரியம் அதுதான்.
நம்ம தவறு செஞ்சிட்ட பிறகு ஆண்டவரே மன்னிச்சிடும், அது ஒரு பக்கம் இருக்கலாம். அதுவே நம்ம வாழ்க்கையா மாறிடக்கூடாது. கிறிஸ்து எனக்குள்ள ஜீவிக்கிறார், அவர் ஜீவனோடு அவருடைய பிள்ளையா நான் இருக்கிறேன் என்பதை பலமாய் ரூபித்து காட்டு, என்னுடைய செயலின் மூலமாய், என்னுடைய பேச்சின் மூலமாய். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னொரு மிக முக்கியமான காரியம் பாருங்க, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் அங்கே சொல்லியிருக்கிற இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே 20ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் பாருங்க. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனாயிருக்கிறார். மாம்சம் மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனாலே மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதும் உண்டாயிருக்கிறது. ஆதாமுக்குள் எல்லாரும் மரித்தது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்கள். இன்னொரு மிக முக்கியமான ஒரு காரியம் இங்க என்ன சொல்றாருன்னா, உயிர்த்தெழுதல் மூலமா எந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் மரித்து போனதா இருந்ததோ அதை மறுபடியும் உயிர்ப்பிக்க கூடியவரா இருக்கிறார். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, ஆதாமுக்குள்ள நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்து போனதா இருந்தது. எந்த ஆதாமுக்குள்ள நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மரித்து போனதா இருந்ததோ அந்த ஆதாமின் சாயலில் 2ஆம் ஆதாமாய் இந்த பூலோகத்துக்கு வந்து இயேசு கிறிஸ்து தேவன் எதிர்பார்த்த எல்லா நீதியும் அவர் நிறைவேற்றி பாவம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்கப்படுவதற்கு வேண்டிய எல்லா பலியையும் தகுதியான பலியாய் தம்மையை ஒப்பு கொடுத்து இப்ப என்ன பண்றாரு, இந்த 2ஆம் ஆதாமின் சாயல் வந்த இயேசு கிறிஸ்து நமக்குள் ஜீவிக்கும் போது அங்க என்ன மாற்றம் நடக்குதுன்னா, அதனுடைய உயிர்த்தெழுதலின் முக்கியத்துவம் என்னன்னா, என் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் ஆதாமுக்குள் மரித்ததா இல்ல, கிறிஸ்துவுக்குள் பிழைத்ததா இருக்கிறது. அதை இப்படி சொன்னாங்க, நீங்க விளங்கிக்கலாம். ஆதாமுக்குள் நாம் எல்லாரும் பிறந்திருக்கிறோம். ஆதாம் வம்சத்தில் தான் நாம் பிறந்திருக்கிறோம். ஆதாமுக்குள் நான் பிறந்திருந்தாலும் என்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நான் அறிந்து கொண்டேனோ அன்றைக்கு நான் மறுபடியும் பிறந்திருக்கிற அனுபவத்துக்குள் வருகிறேன். I am reborn, I am born again. ரட்சிக்கப்பட்டவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? நான் மறுபடியும் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டவர் இயேசுதான் என் பாவத்தை மன்னிக்க முடியும், இந்த மரண கட்டிலிருந்து என்னை அவர்தான் விடுவிக்க முடியும், பாதாளத்துக்கு போகிற ஆத்துமாவை மீட்டுக்கொள்ள அவரால் தான் முடியும்னு சொல்லி என்ன பண்றேன்னா, நான் என்ன இயேசுவை ஏற்றுக்கொள்ள நான் என்ன அர்ப்பணிக்கும் போது நான் ஆதாமுக்குள் பிறந்திருந்தாலும் இந்த கிறிஸ்துவின் மூலமாய் மறுபடியும் நான் பிறக்கிறேன். இந்த உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் மூலமாய் நான் மறுபடியும் பிறக்கும் போது என்ன நடக்குதுன்னா, எந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எனக்குள் செத்து போனதா இருந்ததோ அதை மறுபடியும் உயிர் உள்ளதாய் ஆக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இதுதான் அதனுடைய முக்கியத்துவம். இன்னைக்கு இந்த ஆலயத்துக்குள் வந்து ஆண்டவருடைய செய்தியை கேட்கிற நீங்கள் யாரா ஒருவர் இந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கின நிலையில இருப்பீர்களா, அதிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜெபத்துல, வேத வாசிப்புல, ஆண்டவருடைய காரியங்களில, ஆண்டவருக்கு சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல அவரை விட்டு பின்வாங்கி இருப்பீங்கன்னா நீங்க அந்த பின்வாங்கிய நிலையிலே இருக்க வேண்டியதில்லை. இன்னைக்கு கேட்கிற இந்த உயிர்த்தெழுதலின் செய்தி உங்களை என்ன செய்யணும், அவருக்குள் மறுபடியும் உங்களை பலப்படுத்த, அவருக்குள் மறுபடியும் நீங்கள் பிறக்கக்கூடிய, மறுபடியும் நீங்கள் உங்களை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஆசீர்வாதத்தை கத்தர் கொடுங்க. அப்படின்னா நான் இப்படி சொல்ல விரும்புறேன், இப்போ நான் ஆதாமின் வம்சம் அல்ல, கிறிஸ்துவின் வம்சத்தில் நான் இருக்கிறேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல விரும்புறீங்க? ஆமென். ஆதாமின் வம்சம் முடிஞ்சிருச்சு. எப்போ முடிஞ்சிருச்சுன்னா, கல்வாரி சிலுவையில் எப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜீவனை கொடுத்து பாவம் மரணம் நரகத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தாரோ அன்னைக்கே அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்கிறேன். அன்னைக்கு அந்த முற்றுப்புள்ளியை வைத்த உடனே ஆண்டவர் இயேசு எனக்குள்ள என்ன ஆரம்பத்தை கொடுக்கிறார்னா, அவருடைய சந்ததியாய், கிறிஸ்துவின் சந்ததியாய், கிறிஸ்துவின் மகனாய் மகளாய், கிறிஸ்துவ குடும்பமாய் அந்த ஒரு சந்ததிக்குள்ள கர்த்தர் கொண்டு வரும்போது கிறிஸ்து ஒருபோதும் தோத்ததில்லை. நம்மை அவருடைய சந்ததிக்குள்ள கொண்டு வந்து நம்மை நாள்தோறும் வெற்றி சிறக்க பண்ணுகிற ஆண்டவராய் அவர் இருப்பார். அல்லேலூயா. அதான் மறுபடியும் பிறக்கிறதில் இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம். ஆதாமின் சந்ததியிலிருந்து எடுத்து நம்மை கிறிஸ்துவின் சந்ததிக்குள்ள கொண்டு வந்து இணைக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணப்படுதுன்னா, மறுபடியும் ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பிக்கிற ஒரு செயலை பார்க்கிறோம். பாருங்க, நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு இந்த உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவத்தை சொன்னேன். இந்த உயிர்த்தெழுதல் எப்படி நமக்குள் தாக்கத்தை கொண்டு வருகிறது? How does it affects our life in his resurrection, through his resurrection? ரொம்ப முக்கியமானது.
அவருடைய முக்கியத்துவம், இந்த உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு சொன்னேன். இப்போ அது எப்படி இந்த உயிர்த்தெழுதல், கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது? வேகமாய் சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் இருப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்கள் பாருங்கள். அங்கே சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நாம் எல்லாரும் இணைந்து வாசிப்போமா? ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நாம் இணைந்து வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாகவும் ஞானஸ்தானம் பெற்றதை அறியாதிருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படி அவருடைய மரணத்துக்குள்ளாகவும் ஞானஸ்தானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலாய் நாம் இணைக்கப்பட்டோம். ஆனால் அவருடைய உயிர்த்தலின் சாயலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்கள். இப்போ அந்த தேவனுடைய உயிர்த்தெழுதல் எனக்குள் என்ன தாக்கத்தை ஏற்படுது? வாட், how does it affects my life through his resurrection? அதான் ரொம்ப முக்கியம். இங்க சொல்றாரு பாருங்க, 5ஆம் வசனத்தை பாருங்க. அங்க சொல்லி இருக்கிறது, எப்படி நாம் அவருடைய மரணத்தின் சாயல் இணைக்கப்பட்டோமோ அப்படியே நாம் அவருடைய உயிர்த்தலின் சாயலும் இணைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்கள். எப்படி அதை என்னை அஃபெக்ட் பண்ணுது, எப்படி அதை என்னை தாக்குதுன்னா, இப்போ நான் என்ன சாயல் என்ன காட்ட விரும்புறாருன்னா அந்த உயிர்த்தெழுதலின் சாயலில என் வாழ்க்கையை ஆண்டவர் பிரதிபலித்து காண்பிக்க விரும்புறாரு. நல்லா கவனிங்கள். இன்றைக்கு அந்த சாயல் என்னில் வெளிப்படவில்லை என்று சொன்னால், அந்த அனுபவம் என்னுடைய ஜீவியமா இல்லை என்று சொன்னால் நான் எதிலுமே ஜெயிக்க முடியாது. பவுல் பாருங்க, கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்கிறார். என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டேன், இனி ஜீவிப்பது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் ஜீவிக்கிறார். அதுல ரொம்ப விசேஷமா சொல்றாரு, இப்போ நான் மாம்சத்துல ஜீவிக்கிறது. நல்லா கவனிங்கள். இப்போ நான் மாம்சத்துல, அந்த வசனம் இருக்கு பாருங்க, அந்த வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். வாசிப்போமா? எல்லாருமே வாசிப்போமே. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ரொம்ப அருமையான அந்த வார்த்தை. நான் அங்கே சில அந்த ஒரு வார்த்தையை முக்கியப்படுத்த விரும்புகிறேன். கலாத்தியர் 2:20 வாசிப்போமா? இணைந்து வாசிப்போம். கிறிஸ்து உடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆகிலும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அத பாருங்க, அந்த வார்த்தை, நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ. நல்லா கவனிங்கள். அங்க ரோமர் 6ஆம் அதிகாரம் 5ஆம் சொல்றாரு, என்ன சாயல் நம்மளை கொண்டு வர விரும்புறாரா? உயிர்த்தெழுதலின் சாயல் நம்மளை கொண்டு வர விரும்புறார். உடனே நீங்க ஆண்டவர் வருகையை பத்தி நினைச்சிடக்கூடாது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நான் வரேன் பின்னாடி லேட்டரா சொல்றேன். இப்போ என்ன சொல்றாருன்னா, இப்போ நான் மாம்சத்துல பிழைத்தேன். எத்தனை பேர் மாம்சத்துல பிழைச்சிருக்கிறீங்க? ஐயோ, மறுபடியும் கேட்கிறேன், எத்தனை பேர் மாம்சத்துல பிழைச்சிருக்கீங்க? கொஞ்சம் 6 மணி சர்வீஸ்க்கு வந்தாலும் நிறைய மாம்சம் தூங்கிடும். இந்த மாதிரி கேள்வி கேட்டவங்க தான் இப்போ எழும்போம். இப்போ திருப்பியும் கேட்குறேன், எத்தனை பேர் மாம்சத்தில் பிழைச்சிருக்கிறீங்க? கையை உயர்த்தி கொஞ்சம் அசைத்து காட்டுங்க. பக்கத்தில் யார் செத்தவங்க இருக்காங்கன்னா பாருங்க. ஏன்னா எல்லாம் உயிரோட தானே இருக்கிறாங்க. பவுல் சொல்றாரு, இப்போ நான் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ. எப்படி பிழைத்திருக்கிறாரா? சிலுவையில் அறையப்பட்ட, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே உயிர்த்தெழுந்த அந்த இயேசு கிறிஸ்துவே எனக்குள்ள பிழைத்திருக்க. இந்த மாம்சத்துல எப்படி நான் பிழைச்சிருக்கிறேன்னா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவாலே பிழைத்திருக்கிறேன். அப்படின்னா அந்த உயிர்த்தெழுதின் சாயலுக்கு ஒப்பாக என்னை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். நல்லா கவனிங்கள். ஈஸ்டரை கொண்டாடுறதுக்கு முன்னாடி குட் ஃப்ரைடே நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம ஆண்டவர் எதற்காக மரிச்சாரு, அதுக்கப்புறம் எதற்காக உயிர்த்தார். நேரம் உயிர்த்தெழுந்து உட்காந்துட்டோம்னா ஒண்ணுமே புரியாது வாழ்க்கையில. முதல்ல மரிக்கணும். அங்க என்ன சொல்ற, நான் கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். அப்படின்னா நானும் சிலுவையில் எதற்காக இயேசு நம்முடைய காரியங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டாரோ, பாவத்துக்காக, மரணத்துக்காக, பாதாளத்துக்காக எப்படி சிலுவையில் அறையப்பட்டாரோ, நானும் இந்த பூலோகத்துல என்னையும் அவரோடு நான் சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கிறேன். அவரோடு மரிக்க என்ன ஒப்பு கொடுக்கிறேன், அவரோடு அடக்கம் பண்ண ஒப்பு கொடுக்கிறேன்.
இதெல்லாம் செஞ்சாதான் இந்த குட் ஃப்ரைடேனுடைய செய்தி என்ன? சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், சிலுவையில் நான் மரித்திருக்கிறேன், சிலுவையில் மரித்த இயேசுவை அடக்கம் பண்ணினார்கள். இதுதான் புனித வெள்ளியினுடைய செய்தி. குட் ஃப்ரைடேயுடைய மெசேஜ் அதுதான். You have been crucified, you are dead and you are buried. இப்போ அந்த உயிர்த்தெழுதலுடைய செய்தி என்ன? ஆண்டவர் சொல்றார், நீ அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருப்பாயானால், நீ என்னோடு நீ மரித்திருப்பாயானால், என்னோடு நீ அடக்கம் பண்ணப்பட்டிருப்பாயானால், இப்போ என்னோடு கூட நீயும் உயிர்த்தெழுவாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா, இப்போ நான் மாம்சத்துல பிழைத்திருக்கிறது. எப்படி பிழைத்திருக்கிறேன்? நான் யாரும் காட்டுவதற்காக பிழைத்திரல, எனக்குள்ள பிழைத்திருக்கிற அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலை பிரதிபலித்து காண்பித்து. அதான் ரொம்ப விசேஷமானது. ஒருவன் என்னில் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனியை கொடுக்கக்கூடியவனாய் இருப்பான். அப்படியானால் உயிர்த்தெழுந்த சாயல்னா என்ன? ஆண்டவரை அதிகமா என்னில் நான் வெளிப்படுத்தி காண்பிக்கக்கூடிய ஒரு ஜீவியா. அதான் இங்க ரொம்ப அழகா பவுல் சொல்றாரு. நான் கரெக்டா அவரோட மரிச்சிருப்பேனா, நான் கரெக்டா அவரோட சிலுவையில் அறையப்பட்டிருப்பேனா, நான் கரெக்டா அவரோட நான் மரித்திருப்பேனா, கண்டிப்பா இந்த மாம்சத்துல நான் வாழும் போது அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலை வெளிப்படுத்தி காண்பித்தே வாழக்கூடியவனா இருப்பேன். பாருங்க, நம்ம செய்யக்கூடிய பாவங்களுக்கு சாக்கெல்லாம் சொல்லக்கூடாது, காரணம்லாம் சொல்லக்கூடாது. இவ்வளவு செய்தி, இவ்வளவு வார்த்தைகள், ஆண்டவர் செய்திருக்க காரியங்களை கேட்டுட்டு சாக்கெல்லாம் சொல்ல முடியாது. மோசே பாருங்க, அவன் கோவப்பட்டான். எகிப்து தேசத்தில் இருக்கும்போது கோவப்படுறான். ஒரு எபிரேயன் சண்டை போடுறான், ஒரு 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 எகிப்தியனை சண்டை போடுறான். 2 பேரும் சண்டை போடுறான். அப்போ அவன் முடிவு பண்ணுறான், இந்த 2 பேரும் ஒத்தனை காலி பண்ணிட்டா சண்டையே இருக்காதுன்னு ஒத்தனை காலி பண்ணிட்டான். இப்போ பாருங்க, அவன் செஞ்ச தவறுக்கு ஆண்டவர் என்ன, அந்த அவனுடைய மனசாட்சியை அவனை குற்றப்படுத்தினதினாலே அவன் அந்த எகிப்து தேசத்தை விட்டு வெளியே போகணும். அதெல்லாம் தேவசித்தம். அங்கே போய் 40 வருஷம் வனாந்தரத்தில் ஆண்டவர் அவனை உருவாக்கி மறுபடியும் அதே இடத்துக்கு கொண்டு வந்து அவன் மூலமாய் தேவ வல்லமையை வெளிப்படுத்தி காண்பித்து, தேவன் அதுக்கு பிறகு சாட்சி கொடுக்கிறார். என்ன சாட்சி கொடுக்கிறார்? மோசேவை போல சாந்தமுள்ள மனிதன் ஒருவனும் இல்லை என்பதை சாட்சி கொடுக்கக்கூடிய ஆண்டவராய் அவர் இருந்தார். நல்லா கவனிங்கள். கோவத்தில் பண்ணிட்டேன், அந்த காரியத்தினால பண்ணிட்டேன், இதனால பண்ணிட்டேன், இவங்கனால பண்ணிட்டேன், அவங்கனால பண்ணிட்டேன். ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, எங்க வீட்டில் வந்து ஒன்லி சில்வர் பிளேட் பாஸ்டர், நோ கிளாஸ் பிளேட் அப்படின்னாங்க. ஏமா அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நாங்கள் கிளாஸ் பிளேட் வாங்கிட்டோன்னா அது ஒரு வாரத்தில் உடஞ்சிரும் பாஸ்டர். சில்வர் பிளேட் வாங்கினா சொட்டை தான் அவன், பரவாயில்ல, அதை தட்டி சாப்பிட்டுக்கலாம் திருப்பியும் அப்படின்னாங்க. அதில் என்ன காட்டுதுன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கோபமானவர், ரொம்ப கோவக்காரு. மோசேவும் கோபமாக தான் இருந்தான். கோவம்னா கொஞ்சம் கொஞ்சமான கோபமாக மோசேக்கு வரும். கொண்டு போய் 40 வருஷம் என்ன பண்ணுறாரு? அவனை உருவாக்குறாரு. உருவாக்கி அவனுக்குள்ள இருந்து தேவ வல்லமை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பாத்திரமா அவனை மறுபடியும் எங்கே கோவப்பட்டானோ அந்த இடத்துல வந்து சாந்தமாய் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு ஜீவியத்தை மோசேக்குள் ஆண்டவர் உருவாக்கினார். நல்லா கவனிங்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசுடைய செய்தியை நம்ம கேட்கும் போது அதனுடைய தாக்கம் நமக்குள் வரும்போது, எந்த இடத்துல என்ன தவறா பார்த்தாங்களோ, எந்த இடத்துல என்ன கோபக்காரங்களா பார்த்தாங்களோ, எந்த இடத்துல என்ன குற்றம் காட்டக்கூடிய ஒரு பாத்திரமா என்ன பார்த்தாங்களோ, அதே இடத்துல அவங்க சொல்லணும், மாற்றம் இருக்கு, இப்போ வித்தியாசமா இருக்கிறாரு, இப்போ ரொம்ப நல்லா இருக்கிறாரு, இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம், இப்போ நாங்க நல்லா இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன? இப்போ நான் எப்படி மாறிட்டேன்? இப்போ நான் மாம்சத்தில் பிழைத்து இருக்கிறதோ அப்படியே உயிர்த்தெழுதின் சாயலை பிரதிபலித்து காண்பிக்கிற ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் ஏன் வருகிறது? இதை மறந்துடுறோம். அந்த உயிர்த்தெழுதலுடைய தாக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதுக்கு நாம் இடம் கொடுக்காமல் போய்விட்டோம் என்று சொன்னால் பிசாசு ஜெயிக்கிறவனாய் மாறுகிறான். ஆனால் ஆண்டவர் இங்கே சொல்றாரு, அந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர் தம்முடைய சாயலை நமக்கு வெளிப்படுத்த விரும்புகிறாரு. பாருங்க, அடுத்தது இன்னொரு காரியத்தை சொல்ல விரும்புகிறாங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். அதிலே ஞானஸ்தானத்தை குறித்து நம்முடைய மாம்சம் ஒவ்வொரு நாளும் அந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையினால் ஆளுகை செய்யப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்கிற வசனம் நேரம் நான் குறிப்பாக மாற்றி சொல்லிட்டு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். பாருங்கள், அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா குட் ஃப்ரைடேவும் இருக்கணும், ஈஸ்டராகவும் இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஒவ்வொரு நாளும் குட் ஃப்ரைடே, ஒவ்வொரு நாளும் ஈஸ்டர். கொஞ்சம் நேரம் துக்கம், கொஞ்சம் நேரம் சந்தோஷம்.
குட் ஃப்ரைடேவும் சந்தோஷம் தான், ஈஸ்டரும் சந்தோஷம் தான். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? அப்படின்னா என்ன சொல்றாரு? சில நேரத்தில் நான் சிலுவையில் என்னை அறைய ஒப்பு கொடுக்கணும், மரிக்க ஒப்பு கொடுக்கணும், அடக்கம் பண்ண ஒப்பு கொடுக்கணும். அதே நேரத்தில் நான் உயிர்த்தெழவும் ஆண்டவர் என்ன செய்வார். அப்போ இதெல்லாம் எனக்கு நினைப்பூட்டுறது என்ன? தேவ சத்திய வசனங்கள். நல்லா கவனிங்க. எரேமியா சொல்றாரு, எரேமியா சொல்லும்போது என்ன சொல்றாரு? ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை எனக்கு கிடைத்த உடனே அதை நான் என்ன பண்ணிட்டேன்? சாப்பிட்டுட்டேன், உட்கொண்டேன், சாப்பிட்டேன் ஆண்டவரே. இப்போ வீட்டுக்கு போனோம்னா கறி குழம்புலாம் ரெடியாக இருக்கும். ஏன்னா இட்லி கறி குழம்பு எல்லாம் ரெடியாக இருக்கும். சிலர் ஆளை செட் பண்ணிட்டு வந்திருப்பீங்க. போய் கடையில் கரெக்டாக நின்று மட்டன் நல்ல தொடப்பகுதியாக பார்த்து வாங்கிட்டு வா, இன்னைக்கு எலும்புலாம் கடிக்கூடாது, ஒன்லி சதை சொல்லிட்டு வந்திருக்கலாம். போய் பாருங்க, ஒரு இட்லியும் தோசையும் கறி குழம்பு ஒட்டு தொட்டு சாப்பிட்ட உடனே அது எப்படி மாறிடுதுன்னா, வாய்க்குள்ளே போனால் நம்ம உடம்போடு அது வந்து இணைஞ்சிருது. அப்படியே அது அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே போய் ஜாயின் ஆகிடுது. அது போல தான் இருக்கணும் இந்த உயிர்த்தெழுனுடைய தாக்கம். எப்படி இருக்கணும்னா, அப்படியே போய் என் பாடியோட, என் மைண்டோட, என் ஹார்ட்டோட போய் அப்படியே ஜெல் ஆயிடணும், அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடணும். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது மட்டும், சர்ச்சுக்குள்ள வரும்போது மட்டும் உயிர்த்தெழுதை பத்தி கேட்கிற அந்த அனுபவம் வெளியே போன வேற இல்லை. எங்க போனாலும் இந்த உயிர்த்தெழுடைய தாக்கம் எனக்குள்ள அப்படியே செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. பாருங்க, சில வசனங்களை மாதிரி சொல்றேன். எபேசியர் 2:7 இந்த உயிர்த்தெழுடைய தாக்கம் என்ன பண்ணுகிறதுனா, நம்மை எழுப்பி அவரோடு உட்கார செய்கிறது. கீழே எந்த பாவம் நம்மளை இழுத்து கொண்டு இருந்ததோ, எந்த சாபம் நம்மை அவரண்டே வர முடியாமல் பண்ணினதோ, எந்த மரணம் தேவனை விட்டு நம்மை பிரித்ததோ, அங்கே சொல்லியிருக்கிறது, அவர் நம்மை அவரோடு உன்னதங்களில் வீட்டிருக்கும்படி அமர பண்ணுகிறார். அப்படின்னா இந்த உயிர்த்தெழுடைய தாக்கம் என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு நாளும் உங்களை தேவனோடு அமர பண்ணும். நல்லா கவனிங்கள். You will always be seated with God. தேவனோடு உட்கார்ந்து இருக்கும் போது தேவனை போல சிந்திக்கக்கூடியவங்களா இருப்பீங்க, தேவனை போல செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒரு உதாரணம் சொன்னா நல்லா விளங்கும். நீங்க வழக்கமா எப்படி சாப்பிட்றீங்களோ, சிலர்லாம் வந்து சாம்பார், ரசம், தயிர், பொரியல் எல்லாத்தையும் போட்டு குழப்பி அடிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? குழப்பி அடிப்பாங்க. அவங்கள கேட்டீங்கன்னா, இப்படி குழப்பி சாப்பிட்டாதான் சாப்பிட்ட மாதிரி இருக்கணுவாங்க. அது பக்கத்தில் யாராவது தனித்தனியா சாப்பிடணும் விரும்புகிறவங்க உட்காந்தாங்கன்னா வாந்தி எடுத்துருவாங்க. அப்படிதான் இருக்கும். இப்போ யோசிச்சுங்க, நீங்க வந்து குழப்பி சாப்பிட்ற ஆளுன்னு வச்சுக்கீங்களேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது பிரைம் மினிஸ்டரோட உட்காந்து சாப்பிட்றதுக்கு. அவங்க முன்னாடி டேபிள் எல்லாமே இருக்கு. உங்க பழக்கத்தை நீங்க அங்கே போனால் மாற்றுவீங்களா, மாற்ற மாட்டீங்களா? பிரைம் மினிஸ்டர் ஆகுது, கீழ் மினிஸ்டர் ஆகுது, நான் என் இஷ்டப்படி தான் எல்லாத்தையும் போட்டு குழப்பி அடிச்சேன்னா பிரைம் மினிஸ்டர் எழுந்து போயிடுவார். ஐயோ, இவரு கூட உட்காந்து சாப்பிட முடியாது. அதுதான் இங்க சொல்றாரு. இங்க என்ன பண்றாருன்னா, பாவியா இருந்த என்ன, துர்க்குணத்தில் இருந்த என்ன, அசுத்தத்தில் இருந்த என்ன, ஆண்டவர் என்ன பண்ண, அவருடைய ரத்தத்தினால் கழுவி அவருடைய மரணத்தின் மூலமாய் அந்த பாவங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலம் ஆண்டவர் என்ன பண்றாரா, பாவத்தில் இருந்த என்ன அங்க இருந்து தூக்கி என்ன அவரோட உன்னதங்களில் அமர பண்ணு, அவரோட வீட்டு இருக்க கூடிய ஒரு லெவலுக்கு வந்த உடனே நான் குழப்பி சாப்பிட்றவனா இருக்க மாட்டேன், கரெக்டா சாப்பிட்றவனா மாறிடுவேன். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற காரியம்? அப்போ ஆண்டவரை நான் வீட்டு இருக்கிறேன்னா எங்க போனாலும் எனக்கு இந்த எண்ணம், இந்த சிந்தனை எனக்குள் வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி வெற்றி சிறந்தனோ அதே போல வெற்றி சிறக்கிற ஒவ்வொருவரையும் என்னோடு வீட்டு இருக்கும்படி நான் செய்வேன் சொல்றாரு. அப்போ ஆண்டவரை நான் உட்காரும் போது, அவரோடு நான் இணைந்து இருக்கும் போது, அவருடைய எண்ணங்கள், அவருடைய யோசனைகள், அவருடைய செயல்கள் என்னுடைய வாழ்க்கையில கண்டிப்பாய் வரும். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? ஏன் சர்ச்சைக்கு வரும்? இதை ஞாபகப்படுத்த தான் சர்ச்சைக்கு வரணும். இந்த மாதிரி சத்தியத்தை கேட்கும் போது தான் என்ன தெரியும்னா, நம்ம போய் செய்யப்பட போற மண்டேலேருந்து சாட்டர்டே வரைக்கும் எங்க உட்கார்ந்தாலும், எந்த சேர்ல உட்கார்ந்தாலும் அவரோட வீட்டு இருக்கிறேன். ஆமென். அவரோட வீட்டு இருக்கிறேன்னா நம்ம எண்ணங்களே மாறிடும், எண்ணங்கள் மாறிடும், செயல்கள் மாறிடும். அப்படி ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, ரோமர் 4:24-25 அடுத்த தாக்கம். உயிர்த்தெழுடைய தாக்கம் என்னன்னா, என்ன அவரோட உட்கார பண்ணுது, அவரை மாதிரி சிந்திக்கிறேன். இப்ப அடுத்த ரோமர் 4:24-25 சொல்லுது பாருங்க. என்ன சொல்லுதுன்னா, அவருடைய உயிர்த்தெழுதலுடைய தாக்கம் என்ன பண்ணுதுன்னா, என்ன நீதிமானாக்குது. ஆபிரகாமுடைய உதாரணத்தை சொல்லி அங்க சொல்றார், வீட்டுக்கு போய் வாசிங்க. ஆபிரகாம் வந்து நீதிமானானான், விசுவாசித்தான், அவன் நீதிமானான். உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவர் இன்றைக்கு நமக்குள்ள என்ன பண்றாருன்னா,
நம்மை தேவனோடு சரியாக்கக்கூடிய ஒரு நிலை கொண்டு வரார். நீதிமான் என்று சொன்னால் தேவனோடு சரியாக்கப்படுகிற ஒரு நிலை. You are made right with God. Righteousness is nothing but you are made right with God. You were not right with God, but now you are made right. சரியில்லாதவர்களாய் நாம் இருந்தோம். ஆனா என்றைக்கு இந்த உயிர்த்தெழுந்த வல்லமையுடைய தாக்கம் என் வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சோ, இப்ப நான் சரியானவனா மாறுறேன். தேவனோடு சரியா யோசிக்கிறேன், சரியா பேசுறேன், எந்த இடத்துல அளவா இருக்கணும், எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும், இதெல்லாம் எனக்கு தெரியுது. ஏன்னா இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் என்ன நீதிமானாய் நான் செய்யக்கூடிய, நான் பேசக்கூடிய, நான் பழகக்கூடிய இடத்துல, நான் போகக்கூடிய இடத்துல ஒரு நீதிமானாய் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு உணர்வை, ஒரு செயலை இந்த உயிர்த்தெழுடைய தாக்கம் எனக்குள் செய்கிறது. அடுத்தது ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அதை வாசிக்கும்படி கேட்கிறேன். ரோமர் 8:11 வேகமாய் வாசிக்கும்படி கேட்கிறேன். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, நல்லா கவனிங்க, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிறார், உங்களில் வாசமாயிருக்கிறார். தம்முடைய ஆவியினாலே, தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை என்ன பண்ணுகிறார்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சாவுக்கேதுவான நம்முடைய சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார். நல்லா கவனிங்கள், சாவுக்கேதுவான உங்கள் சரீரம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சாவுக்கேதுவான சரீரம்னா பாவம் மரணத்தை கொண்டு வருகிறது. ஆகவே பாவம் இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி மாறுதுன்னா சாவுக்கேதுவான சரீரமாய் மாறுகிறது. தாவீது சொல்லுகிற, என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தா. அப்படின்னா நான் பாவத்துல தான் நான் பிறக்கிறேன், பாவத்துல தான் இந்த உலகத்துக்குள்ள, பாவத்தினாலதான் இந்த உலகத்துக்குள்ள வரேன். ஆனா நான் இந்த உலகத்தை விட்டு போறதுக்கு முன்பதாக நான் பாவத்தோட நான் இந்த உலகத்தை விட்டு போல. ஏன்னா இந்த உயிர்த்தெழுதலுடைய தாக்கம், இந்த இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுடைய தாக்கம் எனக்குள் வந்த உடனே சாவுக்கு ஏதுவான என்னுடைய சரீரத்தை ஆண்டவர் தம்முடைய வல்லமையினால் உயிர்ப்பிக்க கூடியவராய் இருக்கிறார். அப்படின்னா எந்த பாவத்தினால் மரணம் உள்ள வந்ததோ அந்த பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்த இயேசு கிறிஸ்து இப்ப எனக்குள்ள வந்துட்டாரு. அவர் உள்ள வந்த உடனே அவரோட நான் கோஆபரேட் பண்ண ஆரம்பிச்சேன். நல்லா கவனி, அதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை. சாவுக்கேதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கிறாருன்னா நான் இப்ப அவரோட கோஆபரேட் பண்றேன். அவரோட கோஆபரேட் பண்ண உடனே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா என்ன அந்த நிலையிலிருந்து மாற்றி என்னை இன்னொரு உன்னதமான அனுபவத்துக்குள் கர்த்தர் நடத்துகிறார். சில உதாரணங்கள் சொன்னா இன்னும் கொஞ்சம் விளங்கிக்கலாம். நீங்க சின்ன பிள்ளைங்களுடைய கையை பிடிச்சி நீங்க எழுத நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா எவ்வளவு கடினமான வார்த்தையை அவங்க எழுதிட முடியும் அவங்க கையால. முயற்சி செஞ்சிருக்கீங்க? நான் என் பொண்ணுக்கு அப்படி செஞ்சிருக்கிறேன். கையை பிடிச்சி அவளை எழுத வைப்பேன் சில வேர்ட்ஸை. அப்போ அவங்களுக்கு என்ன சந்தோஷம்னா நம்மளால முடியலையே ஆனாலும் நம்ம எழுதி இருக்கிறோமே அப்படின்ற ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு வருது. நல்லா கவனிங்கள், ஒரு தகப்பன் ஒரு இடத்துல நின்று அதுக்கு முன்பதாக இருக்கக்கூடிய ஒரு சீனியரிய ஒரு அழகான ஒரு இடத்த பார்க்குறாருன்னு வைங்களேன். அவர் சொல்றாரு, அவன் பிள்ளைய கையில பிடிச்சிட்டு சொல்றாரு, வா என்ன அருமையா இருக்குப்பா அப்படின்ற. ஆனா இந்த பிள்ளைக்கு தகப்பன் பார்க்கக்கூடிய அதை பார்க்க முடியாத ஒரு நிலை. ஏன்னா உயரம் இல்லை, குள்ளமா இருக்கு குழந்தை, பார்க்க முடியல. தகப்பன் பார்க்கறது இந்த குழந்தை பார்க்க முடியல. ஆனா இந்த தகப்பன் இந்த குழந்தையை தன் கையில் ஏந்தி தன்னுடைய கையில் அப்படி பிடித்து கொண்டு இருக்கும்போது இப்ப தகப்பன் பார்க்கக்கூடியதையும் இந்த குழந்தை பார்க்கக்கூடியதாய் மாறு. அதுதான் கோஆபரேட். சாவுக்கேதுவான உங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டுமானால் எப்படி உயிர்ப்பிக்கப்படும்? நீங்கள் தேவனோடு கோஆபரேட் பண்ணாதான். நான் நினைச்சதுதான் செய்வேன், நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேனா, வாழ்க்கை மாறாது. தேவன் பார்க்கிறதை நீங்க பார்க்க முடியாது. நம்ம பரலோக பிதா நலமான ஈவுகளை நமக்கு கொடுக்க அவர் அதிக பிரியமுள்ளவராக இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்த நாளில் நீங்க நம்பிக்கையோட போகலாம். உங்க வாழ்க்கைக்கு ஆண்டவர் மிக மேன்மையான ஆசீர்வாதங்களையும் மிக செழிப்பான நாட்களையும் கர்த்தர் உங்களுக்கு வைத்து. எத்தனை பேர் நம்புகிறவர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? அவரோட கோஆபரேட் பண்ணணும். இந்த சரீரம் சாவுக்கேதுவான சரீரம். இந்த சாவுக்கேதுவான சரீரத்துக்குள்ள அவருடைய உயிர்த்தெழுதலுடைய தாக்கம் எனக்குள்ள ஏற்படும் போது ஆண்டவரே என்னால முடியாது, எனக்கு உதவி செய்யும் என்று அவரோட நான் கோஆபரேட் பண்ணணும். என் கையை பிடிச்சி எழுதுவாரு, என் கையை பிடிச்சி நடப்பாரு, என்னை சில நேரத்தில் தூக்க வேண்டிய நேரத்தில் தூக்கி வச்சுக்குப்பாரு. சில காரியத்தை காட்டணும்னா என்னை தூக்கி பாரு அப்படின்னு சொல்லி என்னை பார்க்க வைப்பாரு. இதெல்லாம் ஆண்டவர் செய்வார். எப்பொழுது? நான் அவரோடு கோஆபரேட் பண்ணும்போது. பாருங்க,
1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், 2 கொரிந்தியர் 4:14. இது எல்லாமே it talks about our future hope in our resurrection. நம்முடைய எதிர்காலத்தில் நமக்கு நடக்க போகிற உயிர்த்தெழுதலின் காரியத்தை குறித்து சொல்லியிருக்கிறது. கண்டிப்பா நாம வேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுவார், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எதிர்கொண்டு போவோம். அந்த உயிர்த்தெழுதலும் இருக்கு. அதான் சொன்னேன் உங்களுக்கு, கடைசியா சொல்றேன்னு சொன்ன பாருங்க, அதுதான் இது. அந்த உயிர்த்தெழுதலும் இருக்கு நம்முடைய வாழ்க்கையில. அவர் ஒரு நாள் நம்மை உயிர்த்தெழ செய்வார், உயிரோடு இருக்கிற நாம் அவரை எதிர்கொண்டு போவோம். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர்த்தெழுவார்கள். இதெல்லாமே இருக்கு. கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுடைய தாக்கம் ஒரு மனுஷங்குள்ள. நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு நான் மரிக்க வேண்டியதா இருந்தாலும், இன்னைக்கு நான் மரிச்சாலும், அவருடைய உயிர்த்தெழுதிய தாக்கம், அவருடைய வருகை அப்போ என்னை மறுபடியும் எழுப்ப பண்ணும் அந்த வல்லமை. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம்ம பார்த்து கேட்கிறார், உயிர்த்தெழுடைய முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லியிருக்கிறார், உயிர்த்தெழுடைய தாக்கத்தை நமக்கு காண்பித்திருக்கிறார். இதெல்லாம் என் வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒன்றாக இருக்கணும். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்தீங்கன்னா அங்க சொல்லியிருக்கிற வார்த்தை பாருங்க, நான் உம்முடைய உயிர்த்தெழுடைய வல்லமையை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா அதுதான் என்ன மாற்றம் ஆண்டவரே. அது ஒண்ணுதான் என் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும். அது ஒண்ணுதான் நீ விரும்பக்கூடிய காரியங்களை என்னை பார்க்க வைக்கும், செய்ய வைக்கும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அங்க சொல்றாரு, மேலானவைகளை நாட வைக்கும். இந்த உயிர்த்தெழுடைய அந்த மாற்றம் என்னன்னா, கீழே பூமிக்குரியவைகள் நாடிக்கொண்டிருக்க மாட்டேன், உன்னதங்களில் ஆண்டவர் என் வாழ்க்கைக்கு என்று என்ன நியமித்திருக்கிறாரோ அந்த மேலானவைகளை நாடுகிறவனாய் இருப்பேன். கொலோசியர் 3:8-9-10 பார்த்தீங்கன்னா அங்க என்ன சொல்றாருன்னா, அந்த பழைய ஜீவியத்தெல்லாம் விட்டுவிடணும், நம்முடைய கெட்ட குணங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும், பழைய மனுஷனை கலத்தி போட வேண்டும். 9ஆம் வசனத்துல 10ஆம் வசனம் சொல்றார், இப்பொழுது நீ புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வேண்டும். இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமை நமக்குள் வந்த உடனே நாள்தோறும் கர்த்தர் நம்மை புதிதாக்கி கொண்டே இருக்கிறார். ரோமர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லி இருக்கிறது, புதிதான ஜீவன் உள்ள ஒரு வாழ்க்கை, புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நம்மை நடக்க பண்ணுகிறது. நல்லா கவனிங்கள், என்ன மாற்றம் வருது எனக்குள்ள. முக்கியத்துவத்தை பார்த்தேன், அவருடைய தாக்கத்தை பார்த்தேன். இப்ப எனக்குள்ள என்ன மாற்றம் வருதுன்னா, அவருடைய உயிர்த்தெழுடைய வல்லமை அவரை போல என்னை சிந்திக்க வைக்குது. கீழானவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுகிறேன். இப்ப ரோமர் 6:4 சொல்லி இருக்கிறது, எப்படி நடக்க வைக்கிறார்னா, ஜீவனுள்ள லைஃப் ஆஃப் நியூனஸ், புதிதான ஜீவன் உள்ள ஆவியினாலே என்னை நடத்தி செல்லக்கூடியவராக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் இந்த காலையில் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அதுதான். ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவம், அவருடைய தாக்கம், அது என்ன மாற்றம் நமக்குள்ள கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிதான ஜீவன் உள்ள ஆவியில் நான் புதுப்பிக்கப்படுவேன். அவருடைய ரத்தம் அதுக்காக தான் இருக்கு. நல்லா யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எதற்காக சிந்தப்பட்டது? ஒவ்வொரு நாளும் அந்த ரத்தத்தினால் நான் புதிதான ஜீவன் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக. நேற்று தவறு இருக்கலாம், இன்றைக்கு காலையில் தவறு இருக்கலாம், ஆனா அந்த தவறோடு நான் வாழ வேண்டியதில்லை. அவருடைய ரத்தம் என்னை மறுபடியும் புதுப்பிக்க போதுமானதா இருக்கு. எத்தனை பேரை நம்புகிறீர்கள்? அல்லேலூயா. ரத்தத்துக்கு என்ன இருக்குன்னா, அந்த இம்யூனியன் பவர் இருக்குங்க. அந்த பவர் இருக்கனால தான், அந்த இம்யூன் பவர் இருக்கனால தான், அந்த பிளட்ல அந்த பவர் இருக்கனால தான் அந்த பிளட் என்ன பண்ணுதுன்னா, சில டிசீஸை, பிசிக்கல் பாடியில் சில டிசீஸை, அந்த பிளட்ல இருக்கக்கூடிய பவர் என்ன பண்ணுதுன்னா, அந்த டிசீஸை கில் பண்ணக்கூடியதாக இருக்கு. நான் ஏற்கனவே இந்த உதாரணம் சொல்லியிருக்கிறேன், இதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வெள்ளூரில் முதல் முறை அந்த மலேரியா காய்ச்சல் வந்தபோது என்னென்னமோ மருந்து ட்ரை பண்ணாங்களாம். ஒரு மருந்துமே அந்த நாட்களில் அந்த மலேரியா காய்ச்சலை குணமாக்க முடியலை. ஆனால் அந்த டாக்டர்ஸ் எல்லாம் ஒரு செய்தி இந்த டாக்டர்ஸ் வந்துச்சு, அந்த டீம் ஆஃப் ரிசர்ச் பண்ணக்கூடிய டாக்டர்ஸுக்கு ஒரு செய்தி வந்துச்சு. ஒருத்தன் மலேரியாவுடைய காய்ச்சனால அவதிப்பட்டு அவன் சுகமானான் என்பதை கேள்விப்பட்ட உடனே அவனை கூப்பிட்டு வந்து எப்படி ஆச்சுன்னு கேட்டாங்க. அப்படியே நேச்சுரலாக எனக்கு ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அவனுடைய பிளட்டை எடுத்து, அந்த மலேரியா காய்ச்சல் வந்து குணமானவனுடைய பிளட்டை எடுத்து இப்போ மலேரியா காய்ச்சல் இருக்கக்கூடிய எல்லார் மேலே இன்ஜெக்ட் பண்ணாங்களாம். இன்ஜெக்ட் பண்ண உடனே ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மாற்றம் ஏற்பட்டதா. நல்லா கவனிங்கள், ஒரு மனுஷன் ரத்தத்தை எடுத்து இன்னொருத்தனுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணும்போது மாற்றம் வரும்னா, வானாதி வானத்தையும் உண்டாக்கி மனு குலத்துக்காக ஜீவனை கொடுத்து கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தின இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என மேல் தெளிக்கப்பட்டது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? அந்த ரத்தம் எனக்குள்ள ஓடுது. அந்த ரத்தம் எனக்குள்ள ஓடும் போது அது எவ்வளவு எஃபெக்டாக வேலை செய்யும். ரத்தம் ஜெயன்னு சொல்லி பிசாசு டக டக டகன்னு ஆடுவான். உங்களுக்கு அதனுடைய வல்லமை தெரியுதோ இல்லையோ, பிசாசுக்கு நல்லா தெரியும்.
அதுதான் இன்னைக்கு சொல்ற புதிதான ஜீவன் உள்ள ஆவியில் நாம் நடந்து கொள்ள ஆண்டவருடைய ரத்தம் ஒவ்வொரு நாளும் நம்ம புதிதாக்கி அதுதான் இந்த உயிர்த்தெழுடைய மாற்றம், நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மாற்றங்கள். எழும்பி நிற்போம், இந்த காலையில் நாம் ஜெபிப்போம். Thank you, Holy Spirit. போன ஈஸ்டரை காட்டிலும் இந்த ஈஸ்டர் வித்தியாசமா இருக்கணும். நேற்றை காட்டிலும் இன்றைக்கு வித்தியாசமா இருக்கணும். இன்றை காட்டிலும் நாளைக்கு வித்தியாசமா இருக்கணும். நல்ல வித்தியாசத்தை, பிரயோஜனமான மாற்றத்தை கொடுப்பது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். கேட்ட சத்தியத்தை போய் வீட்டில் குடும்பமாய் உட்கார்ந்து தியானிங்கள். ஆண்டவர் இன்னைக்கு என்ன பேசினார்? ஏன் உயிர்த்தெழுந்தார்? பாவத்தையும் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிப்பதற்காக உயிர்த்தெழுந்தார். திருத்துவ தேவனே இந்த உயிர்த்தெழுதலில் அவர்கள் இணைந்து செயல்பட்டார். இந்த திருத்துவத்தின் இந்த உயிர்த்தெழுடைய முக்கியத்துவம் என்ன? இந்த உயிர்த்தெழுதலுடைய தாக்கம் என்ன? எனக்குள், என் வாழ்க்கைக்குள் இந்த உயிர்த்தெழுதல் மூலமா என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறுகிறது? இவைகளை தான் இந்த காலையில் நாம் தியானித்தோம். இரக்கமும் அன்புள்ள எங்கள் ஆண்டவரே, நீ சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். வந்து பாருங்கள், அவர் உயிர்த்தெழுந்தார். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே இன்னைக்கு எனக்குள்ள நீர் உயிர்த்தெழுந்திருக்கீங்க? வாய்களை திறந்து கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுவோம், இயேசுவே இன்றைக்கு எனக்குள்ள நீர் உயிர்த்தெழுந்திருக்கிறீர். ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, உம்முடைய சாயலை நாங்கள் வெளிப்படுத்தி காண்பித்து, ஆண்டவரே பிரயோஜனமான ஆண்டவரே காரியங்களை செய்து எங்களுக்கு நீர் வைத்திருக்கும் நாட்களை நாங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ள, பிரயோஜனம் உள்ளதாக்கி கொள்ள, வேதனை உள்ள நாட்களாய் நாங்கள் அதை ஆண்டவரை ஆசரிக்காதபடிக்கு உயிர்த்தெழுதலின் வல்லமை உள்ள நாட்களாய் ஆசரிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே, வெறும் ஆண்டவரே பண்டிகை கிறிஸ்தவர்களாய் நாங்கள் இராமல் இன்னைக்கு கேட்ட சத்திய வசனத்தின்படியே உம்முடைய வசனம் எங்களை ஆளுகை செய்ய, உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதலுடைய தாக்கத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவித்து அதனுடைய மாற்றத்தை வரும் நாட்களில் ஆண்டவர் எங்க சூழ இருக்க, எங்க குடும்பத்தில், எங்க சபையில், எங்க சமுதாயத்தில், எங்க நாட்டில் ஆண்டவரே அந்த மாற்றத்தை ஆண்டவர் ஜனங்கள் காண நீர் உயிர்த்தெழுந்த என்பதற்கு சாட்சி நாங்களே. ஆண்டவரே, எத்தனை பேர் அப்படி சொல்லுகிறீர்கள்? ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுவோம், ஆண்டவரே நீர் உயிர்த்தெழுந்தீர் என்பதற்கு நாங்களே சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சாட்சி. அந்த சாட்சிகளாய் நாங்கள் உமக்கு தொடர்ந்து திகழ பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. இந்த காலையில் படைக்க இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுடைய காணிக்கை தசம பாகம் ஆண்டவரே கட்டண நிதிக்காக உங்களுடைய பிள்ளைகள் கொடுக்கும் ஒவ்வொன்றையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டு அவருடைய கையின் பிரயாசங்களிலே உயிர்த்தெழுந்த இயேசுடைய வல்லமை உங்களுடைய பிள்ளைகளுடைய முயற்சியிலும் பிரயாசத்திலும் அவருடைய எல்லா காரியத்திலும் அவருடைய குடும்பத்திலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் அவருடைய எதிர்காலத்திலும் ஆண்டவரே தொடர்ந்தேச்சியாய் காணப்பட உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய கிருபைக்குள்ளும் உம்முடைய ஆசீர்வாதத்துக்குள்ளும் வைத்து நடத்துவீராக. கேட்ட வசனங்கள் எங்களை நாளுக்கு நாள் புதுப்பிக்கட்டும். நாளுக்கு நாள் இந்த உயிர்த்தெழுதலுடைய வல்லமையில் எங்களை ஜீவிக்க எங்களுக்கு உதவி செய்யட்டும். ஆண்டவரே, பலவீனத்தோடு ஆண்டவரே வேதனையோடு வந்திருக்கிற எல்லாருடைய வேதனையும் துன்பங்கும் ஆண்டவரே இந்த நல்ல நாளில் இயேசு உயிர்த்தெழுந்த அந்த பண்டிகை நாளில் ஆண்டவரே எங்களுக்குள்ள உண்மையான இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுடைய தாக்கமும் மாற்றமும் எங்களுக்கு வர நீ உதவி செய்வீராக. எல்லா கனம் மகிமை துதி உமக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். மூத்த போதர்களுடைய சார்பாய், மூத்த போதருடைய குடும்பத்தின் சார்பாய் உங்கள் எல்லாருக்கும் எங்களுடைய ஈஸ்டர் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். God bless you.